සියලු බල ඇති දෙවි පියාණනි සර්වවලුන ආண்டவரே අපි වහන්සේගේ අභිමුඛයට මේ සවස් වේලාවේ පැමිණ සිටින බව සිහි කරන්න இந்த மாலவழியில் உம்மிடத்தில் வந்திருக்கிறோம் என்பதை நினைவு கூறுவீராக. ඔබ දැන් අපට කතා කරන්න நீர் எங்களோடு பேசுவீராக. ඔබගේ වචනේ පණිවිඩයකින් අපව ධෛර්යමත් කරන්න අපගේ දුර්වලතන් හදන්න ஆண்டவரே எங்களோட பலவீனமான இடத்தை சீர்படுத்திக் கொள்ளத்தக்கதாக உம்முடைய வார்த்தை மூலம் எங்களோடு பேசுவீராக. දේව කැමැත්ත කිමෙක්ද කියා අපට නිදහස් කරන්න ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. ලියවිලි අසන්න වුණු සදුරල අප දෙන්න ඔබගේ හස්තය අතට එන්නම් ලේ අතට එන්නම් කතා කළ මැනව යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை வைக்கின்றோம், கேட்கின்ற அடியாரையும் பேசுகிற பலவீனங்களை வைக்கின்றோம். நீர் ஆண்டவரே கூட கிரியை செய்வீராக இயேசுவின் நாமத்தினாலே. ආමේන් ஆமென். හොඳයි අපි වාඩි වෙමු எல்லை நாங்கள் அமர்ந்து கொள்வோம். සම කෙනෙකුටම යේසුස් වහන්සේගේ නාමයෙන් අනර්ග සන්ධ්‍යාවක් ප්‍රාර්ථනා කරනවා இந்த இனிமையான விளையாடு பெற்ற மாலை பொழுதிலே உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். අපි මේ දිනවල ක්‍රිස්තුස් වහන්සේගේ සභාව හැටියට බොහෝ ආත්මික කාරණා ගණනාවක් දියත් කිරීමට ආරම්භයන් ගනිමින් සිටින්නේ. நாட்களிலே தேவனுடைய காரியங்களிலிருந்து ஆவிக்குரிய பல காரியங்களை நாங்கள் உங்களுக்கு முன்வைப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாயிருக்கின்றோம். මා දකින්න විශේෂත්වයක් තමයි සෑම සේවයකම වාගේ පිබිදීමක් හටගෙන තිබෙනවා. என்றால் என்னுடைய வாஞ்சை என்னவென்றால் எல்லா ஊழியங்களிலுமே ஒரு எழுப்புதல் இருக்க வேண்டும். ඒ වගේම දේව කැමැත්තත් ඒ වගේම ස්වාමීන් වහන්සේගේ වැඩවල වගකීමත් ගැන හැම කෙනෙක්ම ඊට උවමනාවෙන් වැඩ කරන යුගයක් බවට පත් කරමින් සිටිනවා ස්වාමීන් වහන්සේ. அதே வண்ணமாக நாங்கள் எழுப்புதல் உள்ளவர்களாகவும் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டியவர்களாகவும் இந்த கடைசி நாட்களில் இருக்கின்றோம். අපි මේ සවස් වේලාවේ බලන්ට යනවා ක්‍රිස්තුස් වහන්සේගේ සභාව වර්ධනය කිරීමට සෑම කෙනෙක්ටම දෙන්න පුළුවන් දායකත්වයක් පිළිබඳව ස්වාමීන් වහන්සේගේ ලියවිල්ලෙන්. இந்நாளிலே தேவனுடைய சபை வளர்ச்சிக்கென்று ஒவ்வொருவரும் தங்களால் ஏன்ற காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை தேவனுடைய வார்த்தை கூடாக நாங்கள் பார்க்கின்றோம். බයිබලයේ තුල අපිට කතා කරන රහස් ගණනාවක් තියෙනවා. ඒ අතරින් සුවිශේෂිත කාරණා දෙකක් ගැන අපි බලන්ට යනවා. வேதத்திலே பல காரியங்கள் பல ரகசியங்கள் இருக்கின்றது. அதிலிருந்து நாங்கள் இந்த நாளை இரண்டு காரியங்களை பார்க்க போகின்றோம். එක තමයි දෙවියන් වහන්සේ විසින් මනුෂ්‍යයාට දෙවියන් වහන්සේගේ ගෞරවය උදෙසා උන්වහන්සේගේ හඬෙන් මනුෂ්‍යයාට කතා කරන ලද ආඥාවන් සහ නැත්නම් නියෝග. தேவனுடைய கனத்தை தேவன் எடுத்துக்கொள்ளத்தக்கதாக மனிதர்களுக்கு தேவன் கொடுத்த கட்டளை அல்லது கற்பனைகள் என்று சில இருக்கின்றன. මම උදාහරණ කීපයක් කියන්නම්. நான் உதாரணத்துக்காக சில காரியங்களை சொல்லுகிறேன். දෙවියන් වහන්සේ මෝසස්ට කිව්වා රූප නමස්කාර නොකරව කියා පැහැදිලි නියෝගයක්. ஏனென்றால் மோசேக்கு தேவன் சிலை வழிபாடு செய்ய வேண்டாம் என்று தேவன் கட்டளையாக கொடுத்தார். උන්වහන්සේ වගේම පැවස සබත් දවස සුද්ධ කොට පවත්වන්නට. அதே வண்ணமாக ஓய்வு நாளை பரிசுத்தமாக கைக்கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டார். මිනී නොමරව කාමීච්ඡාචාරය නොකරව වැනි දේවල් උන්වහන්සේ කෙලින්ම මනුෂ්‍යයාට මෙව නියෝග කොට දෙවියන් වහන්සේ උන්වහන්සේගේ මුඛය විවර කර කතා කෙරුවා. கொலை செய்யாதிருப்பாயாக, அதேவண்ணம் விபச்சாரம் செய்யாதிருப்பாக என்று நேரடியாக தேவன் மனிதர்களுக்கு கட்டளையை கொடுத்திருக்கின்றார். උන්වහන්සේගේ ලියවිල්ලම පවසන මේ ආඥාවන් වලට අමතරව තව බොහෝ ආඥා සහ නියෝගයන් තිබෙන බව. இந்த வேதத்திலே கொடுத்திருக்கிற கட்டளைகளை பார்க்கிலும் இன்னும் அதிகமாக கட்டளைகள் கற்பனைகள் தேவன் அதிகமாக கொடுத்திருப்பதாக வேதம் சொல்லுகிறது. ක්‍රිස්තුස් වහන්සේගේ සභාවට ඉතාමත්ම වැදගත් ක්‍රිස්තුස් වහන්සේගේ සභාවට විවිධ කාලවල උන්වහන්සේ පත් කරන්නා වූ නායකයින් ලවා දෙවියන් වහන්සේ එළිදරව් කරන කාරණාවන් නියෝග හැටියට පිළිපදින එක. காலாகாலங்களாக தேவன் ஏற்படுத்தின தலைமைகள் மூலமாக தேவன் சில காரியங்களை வெளிப்படுத்துகின்றார். அது சபைக்கு கட்டளையாக மாறுகின்றது. මම කතා කරන්න යන්නේ ආත්මයන් වහන්සේගේ අනුග්‍රහය ඇතුව පවුල් තුමාගේ විශ්වාසවන්ත සේවකයෙක් නැත්නම් ගෝලෙකු තිමෝතියස්ගේ ජීවිතය පිළිබඳ. நான் இந்த வேளையிலே பேச போறேன் என்னவென்றால் பரிசுத்த பவுலுக்கு உண்மை உள்ள சீசனாக இருந்தான தீமோத்தேயு குறித்து உங்களுடனே பேச போகின்றேன். පවුල් තුමාගේ සේවා ගමනකදී පවුල් තුමාට මුණ ගැසෙනවා යම් ස්ත්‍රියක්. ඒ වගේම මේ ස්ත්‍රී සහගේ මව දෙදෙනාම ඉතා භක්තිවන්ත ඇදහිල්ලක පිහිට වූ චරිත දෙකක්. ඒ දෙදෙනාගේ නම් ලොයිස් සහ එවුනිකි.
பரிசுத்த பவுலுடைய ஊழிய பயணத்தின் பொழுது ஒரு தாயும் அவருடைய மகளும் அங்கே சந்திக்கின்றார் அவர் ஊழிய காலத்திலே. ඒ මවට දාව ඉපදුණු පුත්‍රයා තමයි තිමෝති. அந்த மகளுக்கு பிறந்த மகன் தான் இந்த தீமோத்தேயுவா இருக்கின்றார். සුදෝ පවුල්තුමා තමාගේ සේවයේදී තිමෝතිව අනර්ග විශ්වාසවන්ත කීකරු දෙවියන් වහන්සේට ගෞරවය කැඳවන දේව දාසයෙක් කිරීමට බොහෝ කැපවීම් තිමෝති උදෙසා සුදෝ පවුල්තුමා කළා. இந்த பரிசுத்த பவுலானவர் இந்த தீமோத்தேயுவை சிறந்த ஒரு ஊழியக்காரனாக கீழ்ப்படியுள்ள ஊழியக்காரனாக அதே வண்ணமாக தேவனுக்கு ஏற்ற ஒரு ஊழியக்காரனாக ஆக்கும்படியாக அதிகமாக அவர் பிரயாசப்பட்டார். තිමෝතිගේ ජීවිතය තුළ අධ්‍යයනය කළොත් ඔහුගේ ජීවිතේ වැදගත්ම ප්‍රතිකඩවල් තුනක් තිබෙනවා. එක තමයි ඔහු කීකරු දාසෙක්. இந்த தீமோத்தேயுவை பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே அதிகமான காரியங்கள் இருந்தது. அதிலே மிக முக்கியமானது கீழ்ப்படிவாக இருக்கின்றது. එමෙන්ම ඔහු විශ්වාසවන්ත දාසෙක්. அதே வண்ணமாக அவர் ஒரு உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரன். එමෙන්ම ඔහු ඇදහිල්ලේ දාසෙක්. அடுத்ததாக அவன் விசுவாசம் உள்ள ஒரு ஊழியக்காரன். අපිට පුළුවන් බොහෝ වෙලාවන් වලට අපි කාගේ හරි ගෝලයෙක්යි කියලා කියන්ට. நாங்கள் சில வேளையிலே யாரையா அவருடைய சீஷனாகவும் இருக்கின்றோம் என்று சொல்ல முயற்சிப்போம். අපි මේ දේව සභාවට අයිති සේවකයෙක් සේවිකාවක් ඇදහිලිවන්තයෙක්යි කියලා කියන්න අපහසු නෑ. நாங்கள் இந்த சபைக்குள்ள ஒரு ஊழியக்காரன் சொல்வது கஷ்டமா இல்லை. නමුත් අපේ හෘද සාක්ෂිය තුලින් නික්මෙන ප්‍රබලතම සාක්ෂිය තමයි මම මේ නායකයාට මේ සභාවට කීකරු විශ්වාසවන්ත එමෙන්ම ඇදහිල්ලේ දහසෙක් කියනා වූ චරිත සහතිකය ලියා ගන්නට හරිම අපහසු යුගයක් මේක. அவ்வாறு இருந்த போதிலும் இந்த தலைமைத்துவத்திற்கு அல்லது இந்த சபைக்கு நான் உண்மையும் விசுவாசமும் உள்ள நம்பிக்கையுள்ள ஒரு ஊழியக்காரனா இருக்கின்றனா என்பது தான் கஷ்டமான காரியம். සුදෝ පවුල්තුමා සහ තිමෝති සම්බන්ධ වුණාට පසුව සේවයට ගොඩ නැගෙද්දී පසු කාලීනව තිමෝතිව තනිවම සේවාවන් වලට නිදහස් කළා. பவுல்துமா ඔහුට சேவாවන් කරගෙන යන්න අවසර ලබා දුන්නා. பரிசுத்த பவுலும் தீமோத்தேயும் ஒன்றாக சேர்ந்து ஒரு காரியம் ஊழியம் செய்தார்கள். ஆனால் காலங்கள் செல்லும் பொழுது அந்த தீமோத்தேயுவை தனிமையாக சில ஊழியங்களுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு நிலைக்கு பரிசுத்த பவுல் வருகின்றார். නමුත් මේ නායකයා වූ පවුල්තුමා තම සේවකයා පිළිබඳව මෙන්න මෙසේ යම්කිසි ආකාර දැරීමක් නැත්නම් ඉසිලීමක් කළා. ඔහුව දුරින් සේවයට පිටත් කර යවුවත් நாயකයෙක් කෙරෙහිව යම් දැරීමක් කළා. இந்த தலைமைத்துவத்தை தாங்குகிறான பரிசுத்த பவுல் தீமோத்தேயுவின் நிமித்தமாக சில சுமைகளை அவர் சுமக்க அவர் ஆயத்தப்பட்டார். ඒකේ පළවෙනිම කොටස තමයි දෙවෙනි තිමෝති 1:3 වචනේ මුල් කොටස. நாங்கள் 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 1 வசனத்தில் இருந்து சில காரியங்களை பார்க்க போகின்றோம். මගේ ප්‍රේමවන්තයනි කිතුණු දේව සභාවක් තුල දේව සේවයට ගොඩනැගෙද්දී සභා ජීවිතයේ ගමනක් යද්දී ආත්මික නායකයෙක්ගෙන් බලාපොරොත්තු වෙන්න ඕන පළවෙනිම ආශිර්වාදමත්ම දේ තමයි යාඥාවෙන් දෙන මැදිහත්කාරකම. அண்ணா பிரியமானவர்களே, சபையில் உள்ள ஒரு தலைமைத்துவ கூட நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் உங்களை ஜெபத்தின் கூடாக உங்களை நடத்துகின்ற ஒரு காரியம். මම දැකලා තියෙනවා බොහෝ අයව දේව සේවයට හුරු කරද්දී හැඩගස්වද්දී ඒ අය බලාපොරොත්තු වෙන්නේ යාඥාවේ මැදිහත්කාරකමට වඩා බොහෝ භෞතික දේවල්. ஒருவேளையிலே ஒருவரை ஊழியத்தில் வளர்க்கும் பொழுது அவர் ஜெபத்தின் ஊடாக வளர்ப்பதை பார்க்கலாம். அவர் சில சுற்றுமுற்றுமுள்ளான காரியங்கள் மூலமாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். භෞතික දේවල් බොහොම తాවකාලිකයි. ஏனால் உலகத்தில் உள்ள காரியங்கள் தற்காலிகமானது. භෞතික අවශ්‍යතාවය ප්‍රකාශ කරන්නට මුණ ගැසෙනවට වඩා ආත්මික රහස් සහ ආත්මික මැදිහත්කාරකම් ලබා ගැනීමට තමයි නිතරම ක්‍රිස්තුස් වහන්සේගේ සභාවේ ආත්මික නායකයන් මුණ ගැසීම වැදගත් වෙන්නේ. ஏனால் நாங்கள் உலகத்துக்கு ஏற்றான காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள தலைமைத்துவ சந்திப்பதை பார்க்கலாம். நாங்கள் ஆவிக்குரிய காரியங்களை பெற்றுக்கொள்வதற்காக அவர்களை நாங்கள் அணுக வேண்டும். පවුල්තුමා බොහෝ භෞතික උපකාර මේ තිමෝති නැමැති යටහත් ගෝලයාට ලැබෙන ආකාරයට පරිසරය සැකසුවාට ඒවට මුල් තැන දුන්නේ නැහැ. இந்த தீமோத்தேயுக்கு உலக ரீதியான சில காரியங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியான சூழல் உருவாக்கின போதிலும் கூட அதற்கு முதன்மையான இடத்தை கொடுக்கவில்லை. මේ ලෝකයේ බොහෝ වෙලාවන් වලට ගෝලත්වය, සේවකත්වය, නායකත්වයත් එක්ක තිබෙන සම්බන්ධතාවය කඩාගන්නේ වැටි යන ප්‍රධානතම හේතුව හොයලා බැලුවොත් ඔවුන් ආත්මික දේට වඩා වෙන උපකාර හා සම්බන්ධතාවයන් ඔවුන්ගේ ජීවිතේ බලාපොරොත්තු වී තිබෙන නිසා. நாங்கள் உலகத்திலே பல சந்தர்ப்பங்களை காணுகிறோம். தலைமைத்துவமும் சீசத்துவமும் ஊழியத்திலும் கூட அவர்கள்
தேவனுடைய காரியத்தை பார்க்கிறோம் உலக காரியங்களை தேடுகின்றபடினால் அவர்கள் விழுந்து போகின்றார்கள். මේ දෙවෙනි තිමෝති 1:3 කියන මම රෑදාවල් කඩ නැතුව මාගේ යාඥාවලදී නුඹ සිහි කරමි. இந்த 2 தீமோத்தேயு 1:3 பார்க்கும் பொழுது நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து என்றவர் சொல்லுகிறார். තිමෝති හරිම වාසනාවන්ත ගෝලෙක්. මක්නිසාද ඔහු පිළිබඳව රෑදාවල් කඩ නැතුව ශුද්ධ පවුල්තුමාගේ යාඥාවන් වලදී දෙවියන් වහන්සේට ඒ ගෝලයාව බාර කළා කැප කළා. இந்த தீமோத்தேயு ஒரு அதிர்ஷ்டசாலி. பார்க்கும் பொழுது அவர் நிமித்தமாக பரிசுத்த பவுல் இரவு பகலாக இடைவிடாமல் ஜெபிக்கின்ற ஒரு ஊழியக்காரராக அங்கே காணப்படுகின்றார். ඔබ සිතන්නේ රෑ දහවල් යම් ගෝලයෙක් පිළිබඳව යම් මිනිසෙක් පිළිබඳව කඩ නැතුව දෙවියන් වහන්සේට යාඥා කර බාර කරද්දී නායකයාට තිබෙනා වූ වරප්‍රසාදය සහ ආශිර්වාදය අර ගෝලයාට ගමන් කරනවා. இந்த தலைமைத்துவமாகிய இந்த தலைவரானவர் இடைவிடாமல் இரவு பகலா ஜெபிக்கும் பொழுது அந்த சீஷருக்கு தேவையான சகல காரியங்களும் அவரை அணுகுகின்றது. යේසුස් වහන්සේ කුරුසියට යන්න කලින් පේදුරුට කියනවා இந்த இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவைக்கு செல்வதற்கு முன்பதாக பேதுருவை நோக்கி இவ்வாறு கூறுகிறார். සාතන් නුඹලා ගෝධමුව මෙන් පොලන්ට ඉල්ලුවේය. சாத்தானானவன் உங்களை கோதுமை புடைக்கும் வண்ணமாக புடைக்கும்படியாக கேட்டுக்கொண்டான். මම නුඹලාගේ ඇදහිල්ල නැති නොවන පිණිස යාඥා කළෙමි. ஆனாலும் கூட உன்னுடைய விசுவாசம் இழந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று கூறுகிறார். ඔබ හරිම සාර්ථක ගෝලත්වයක් වෙනවා, සේවකයෙක් වෙනවා. ඔබ හසුරුවන නායකයාට දෙවියන් වහන්සේ හැඟීමක් ඇති කරනවා නම්, විශ්වාසයක් ඇති කරනවා නම් ඔබ ගැන රෑදවල් කඩ නැතුව යාඥා කරන්න. මක්නිසාද එවිට දෙවියන් වහන්සේ ඒ නායකයාට කතා කරන්නට යනවා මේ සේවකයාව ගෙන යන්න උන ආකාරය මොකක්ද කියන එක. சீஷனானவரும் ஊழியக்காரனுமானவர் அந்த தலைமைத்துவத்துக்கு உண்மையும் விசுவாசம் உள்ளவராக நடக்கும் பொழுது அவர் அந்த தலைமைத்துவத்தில் உள்ளவருடைய இதயத்துக்கு அவர் ஏற்றவராக அங்கே காணப்படுகின்றார். තිමෝති සභාපාලන ජීවිතයට ඇතුළු වුණාට පසුව තිමෝති යෞවනෙක්. இந்த தீமோத்தேயு இளைஞனா இருக்கும் பொழுதே சபையில் ஒரு தலைமைத்துவ பொறுப்பாளராக மாறுகின்றார். ශුද්ධ පවුල්තුමා ආත්මෙන් දකිනවා තිමෝතිගේ ජීවිතයට එන්ට යන සමහරක් පරීක්ෂාවන්. இந்த பரிசுத்த பவுல் ஆவியிலே உணர்கிறார் இந்த தீமோத்தேயுக்கு வரப்போனான போராட்டங்களை. ඒ නිසා ශුද්ධ පවුල්තුමා මේ පළවෙනි තිමෝති දෙවෙනි තිමෝති කියන ලිපි වලින් ඔහුට දෙන්නේ ஆத்மீக மக பெண்வீம சහ ஆத்மீக ஆரக்ஷாව. இந்த இடத்திலே முதலாம் தீமோத்தேயுவிலும் இரண்டாம் தீமோத்தேயுவிலும் தீமோத்தேயுவுக்கு ஏற்றான ஆவிக்குரியவன பாதுகாப்பை இங்கே பரிசுத்த பவுல் அளிக்கின்றார். අපි බලන්න යනවා විශේෂ කාරණා කීපයක්. පළවෙනි තිමෝති 4 වෙනි පරිච්ඡේදයේ 11 වෙනි වචනේ ඉඳලා අපි කියවන්න යනවා. நாங்கள் முதலாம் தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது अनेक காரியங்கள் அங்கே காண போகின்றோம். එම නිසා මගේ ප්‍රේමවන්ත සහෝදරයා සහෝදරිය, ஆகவே என்னுடைய பிரியமான சகோதரனே சகோதரி, ඔබට මුඛයෙන් හෝ ලිඛිතව නැත්නම් වාචිකව හෝ ලිඛිතව ඔබට ලබා දෙන්නා වූ සෑම ආත්මීක අවවාද, ඒ වගේම අනුශාසනා එක වචනයක් ඇතුලේ අර්ථ 100ක් ගැබ්ගෙන තියෙන්න පුළුවන්. ඒවාට එකවර ඇහුම්කන් දෙන්න. பிரியமானவர்களே, உங்களுக்கு ஆவிக்கேற்ற வண்ணமாக ஆயிரக்கணக்கான ஆலோசனைகள் வழங்கப்படலாம். ஆனால் ஒரே இதயத்தோடு நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். අපිට තර්ක කර මිනිස්සෙන්ට කාරණා ඒත්තු ගන්නන්න පුළුවන් යුගයක නෙමෙයි අපි ජීවත් වෙන්නේ. நாங்கள் போராடி அல்ல தர்க்கம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள்ள அல்ல நாங்கள் இப்பொழுது இருப்பது. අපේ නියම ක්‍රිස්තියානි කාරකම වෙන්න ඕනේ මුඛයෙන් නික්මෙන වචනය තුල තමා ඒක ආත්මයට ග්‍රහණය කරගෙන යට කීකරුව තමන්ගේ ජීවිතය හැඩගස්වා ගන්න පටන් ගැනීම. நாங்கள் உண்மையுள்ள கிறிஸ்தவனா இருக்கும் பொழுது அந்த வார்த்தையை கேட்டு அதை கேட்ட வண்ணமாக நாங்கள் எங்களை கட்டுப்படுத்தி நடந்து கொள்ள நாங்கள் முயற்சிக்க வேண்டும். අද බොහෝ අයගේ ජීවිතවලට ආත්මීක කීකරුකම කියන එක නැති කාලයක්. இந்த நாட்களை பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய கீழ்ப்படிவு என்பது அநேகருடைய வாழ்க்கையிலே காணப்படுவதில்லை. විපත්ති පැමිණීමට කලින් කරදර පැමිණීමට කලින් තමාට ලබා දෙන අවවාදය, තමාට ලබා දෙන උපදේශනය, තමාට ලබා දෙන සුළු තරවට්ටුව, මේ හැම දෙයක්ම තමා විසින් කීකරුව බාරගත යුතුයි. ஒருவருக்கு ஒரு போராட்டம் அல்ல ஒரு பிரச்சனை வருவதற்கு முன்பதாக அவர் கொடுக்கிறான எச்சரிக்கை அல்ல அவரை கடிந்து கொள்ளும் பொழுது அவரை தாழ்மையுடனே அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். මගේ ජීවිතේ යම් ආකාරයකින් නිවැරදි ආත්මික කාරණාවක් අවවාදයක් කොට මට මාගේ නායකවරුන් විසින් යම් දවසක කතා කර තිබෙනවාද මා කවමදාක්වත් ඒ කියන තනි වචනේ අර්ථය දින ගණන් මෙනෙහි කර ඒකේ රහස ඇදලා අරන් ක්‍රියාත්මක කරනවා මිස
ඒ ගැන තර්ක කිරීම හෝ යට අකීකරු වීමේ ප්‍රතිපත්තියක් තබාගෙන නැහැ. මම තබා ගන්න බලාපොරොත්තු. என்னுடைய கொள்கை என்னவென்றால் எனக்கு மேற்பட்டான தலைமைத்துவமானது எனக்கு ஏதோ ஒரு கட்டளை அல்ல ஒரு எச்சரிக்கை அல்லது ஒரு ஆலோசனை வழங்கும் பொழுது அதை நான் இருந்து ஆராய்ந்து தியானித்து அதிலிருந்து சில காரியங்களை கூட கைவிட்டு விடாதபடிக்கு நான் கனத்துடன் அதை ஏற்றுக்கொள்வேன். මේ වගේ ගෝලත්ව හා සේවකත්ව ඒ වගේම නායකත්ව මම දැකලා තියෙනවා. ඔවුන්ට ශනිකව ආත්මයන්න් වහන්සේ දෙන අනුශාසනාව කිසිම පදනමක් මත මනුෂ්‍යයන්ව ප්‍රසන්න කරන්නට ඒවා වෙනස් කරන්නට යන්නේ නැහැ කියන සුළු දෙය තදින් අල්ලාගෙන ඒ දේ තුල තමයි ගමන් කරන මිනිසෙක් වෙනවා. ஏனால் ஒரு வார்த்தை கிடைக்கும் பொழுது அது உடனே அவரை மாற்றுவதில்லை. ஆனாலும் கூட அவர் அதை கட்டியாக பிடித்துக் கொண்டு அதற்கூடாக அவர் தன்னை வளர்த்துக் கொள்ள வேண்டும். මම දැකලා තිබෙනවා සභාව ඇතුලේ නායකයෙක් ගොඩනගද්දී සේවකයෙක් ගොඩනගද්දී ඒ කෙනාට අවවාද දුන්නාට වැඩක් වෙන්නේ නැති එක හේතුවක්. ஏனால் சபையில் அவர் இருக்கும் பொழுது அவர் கொடுக்கிற எச்சரிக்கையோ அல்லது அவர் கொடுக்கிறான ஆலோசனைகளோ அதிகமாக பயன்படுவதில்லை. තමා අවට දෙවියන් වහන්සේ තබන චරිත ඇදහිලිවන්තයාට තමා ඇලුම් වෙන්න පටන් ගත්තාම ඒ ඇලුම් භාවය තුල දේව හඬට වඩා අර ඇලුම් භාවයේ තිබෙන දෙයට හොන් මුල් තැන දෙන්න ගත්තාම ඔවුන්ට බැරි වෙනවා දෙවියන් වහන්සේගේ හඬට කීකරු වෙන්න. ඒකට තමයි කියන්නේ මාංශය රජකම් කරනවා ආත්මයට වඩා. ஏனென்றால் மாம்சமானது ஆவியை பார்க்கலாம் அதிகமாக ஆளுகை செய்ய என்றால் சீஷத்துவத்தில் இருக்கிற ஒருவர் அவர் தேவனுடைய காரியங்களை பார்க்கலாம் அந்த சபையில் இருக்கிற மனுஷருடைய காரியங்களுக்கும் ஆலோசனைக்கும் கட்டுப்படும் பொழுது அது அவருக்கு அங்கே ஒரு போராட்டமாக மாறிவிடுகிறது. එම නිසා ආත්මික ආඥාවන් නිතා ගැඹුරෙන් අපි විසින් පිළිගත යුතුයි. ඒවා සැක නොසිත අපි ක්‍රියාත්මක කළ යුතුයි. ஆவிக்குரிய ஆலோசனை கட்டளைகளை நாங்கள் சந்தேகப்படாமல் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். අපි දකිනවා 11 වෙනි වචනේ යහපත් සේවකයාගේ හැසිරීම සහ ඉගැන්වීම මේ දේවල් ආඥා කොට උගන්වා පන්නේ. ஏனென்றால் இது ஒரு ஆவிக்குரிய ஒரு மனிதனுக்கு ஏற்ற ஆலோசனையாக இருக்கின்றபடியினால் நீர் ஆவிக்கேற்றவனமா கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கட்டளையாக கொடுக்கப்படுகிறது. මේ දේවල් අනකරමින් උගන්වන්න. இதை கட்டளையாக கற்றுக்கொடு என்கிறார். ඔහුට දෙන පළවෙනි අවවාදය මොකක්ද මෙම ස්ථානයේ? முதலாவது அவருக்கு எடுக்கிறான கட்டளை என்ன? නුඹ යෞවනේ. நீ உன் இளமையை குறித்து නුඹ යෞවනේ. நீ ஒரு இளைஞன். එනිසා යෞවන ජීවිතය සුළු කරන්න යක්ෂයාට හරිම ලේසි. என்றால் இந்த இளம் வயதை குறித்து அவர் அற்பமாக அல்ல அசட்டை பண்ணுவதற்கு பிசாசு பாவிக்கின்ற காரியங்கள் உண்டு. ඔබ දන්නවද යෞවනයෙක් මෙන්ම වැඩිහිටි කෙනෙක් වුණත් යක්ෂයාට සුළු කරන්න පුළුවන්. அதே வண்ணமாக இளைஞரை மாத்திரமல்ல முதியவரையும் கூட அற்பமானவர்களாக மாற்றிவிட முடியும். වයසෙන් මේරු කෙනෙක්ව හෝ සුළු කරන්න යක්ෂයාට ඉඩ ප්‍රස්තාව දෙන්න පුළුවන්. என்றால் எந்த வயதில் உள்ளவர்களும் கூட பிசாசானவனால் வஞ்சிக்கப்பட முடியும். මෙම සනිෂ්ඨෝ පවුල් තුමා ගැඹුරෙන් තිමෝතිට ලියනවා නුඹ සෙනග ඉදිරිපිට සුළු වුණොත් සුළු වෙන හේතු මොනවාද කියන එක. இந்த இடத்திலே பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார் ஜனத்தின் மத்தியிலே நீ அசட்டை பண்ணப்படக்கூடிய காரியங்கள் இருக்கிற என்பதை காண்பிக்கின்றார். සුළු වෙනවයි කියන්නේ මොකක්ද? அற்பமாக எண்ணப்படுவது என்றால் என்ன? තමාට තිබෙන ප්‍රසාදය හා ගෞරවය තමන්ට සෙනග අතරේ නැති වෙනවයි කියන එක. என்றால் தனக்குள்ளே இருக்கிறான காரியங்களை ஜனத்தின் மத்தியிலே எழுப்பிக் கொள்வது. දේව සේවයේදී මිනිසා ගෞරවය නොගත යුතුයි. ஏனால் தேவனுடைய ஊழியத்திலே மனிதன் கணத்தை எடுக்கக்கூடாது. නමුත් සෙනග ඉදිරිපිට මිනිසෙක් තිබෙන්න යුතු ගෞරවය මිනිසෙක් නැති කරගත්තොත් ඒ මිනිසයාට ඉන්න එහාට සෙනග අතරේ දේව සේවකයෙක් හැටියට ජීවත් වෙන්න බැරි වෙනවා. அடுத்ததாக மனிதர் மத்தியில் இருக்கிறான கௌரவத்தை அவன் இழந்து விடும் பொழுது அந்த ஊழியத்திலே அவன் அங்கே நிலைத்திருக்க முடியாமல் போய் விடுகிறது. මේ කියනවා කිසිවෙකුට ඉඩ හරින්න එපා උඹව සුළු කරන්න. இந்த இடத்திலே ஒருவரும் உன்னை அசட்டை பண்ண விட வேண்டாம் என்று அவர் கட்டளையிடுகிறார். වචනේ ගැඹුරෙන් කල්පනා කළා. இதை நான் ஆழமாக சிந்தித்து பார்த்தேன். අඩුම ගානේ අපේ නායකයෙකුටවත් අපි ඉඩ දෙන්න ඕනේ නැහැ අපිව සුළු කරන්න අපේ ක්‍රියාවන් වලින්. கடைசியாக குறைந்தபட்சம் எங்களுடைய தலைமைத்துவம் கூட எங்களை அசட்டை பண்ணுறான கூட இடத்துக்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. ගෝලයෙකුට ගරු කරන මට්ටමට මේ මිනිස්සයා තමාගේ ප්‍රතිරූපය ආරක්ෂා කර ගන්න ඕන. ஏனால் தலைமைத்துவம் அவர்களை கனம் பண்ணக்கூடிய இடத்திலே தன்னை உருவாக்கி கொள்ள வேண்டும். කොහොමද මිනිසෙක්ගේ ගෞරවය මිනිසෙක් විසින් නැති කරගන්නේ? ஏனால் ஒரு மனிதன் தனக்குள்ள கனத்தை எவ்வாறு இழந்து போவது? මේ කියන පළවෙනි දේ இங்கே முதலாவது காரியமாக නුඹේ යෞවනකම සුළු කරන්න කිසියෙකුට ඉඩ නැර. உன்னுடைய இளமையை குறித்து ஒருவரும் அசட்டை பண்ணாத படிக்கு පළවෙනි දේ තමයි කතාවෙන්. முதலாவது வார்த்தையிலும். ප්‍රේමවන්තනි දේව සේවයේදී කතාව ඉතාමත්ම වැදගත්. ஏனால் தேவனுடைய ஊழியத்திலே வார்த்தை என்பது மிக முக்கியமானது. නමුත් තමාගේ මුඛය අරින්ට ඕනේ කොයි අවස්ථාවේදීද ඒ මුඛය ඇරිය විට මාගේ මුඛයෙන් නික්මෙන්න ඕනේ කෙබඳු වචනද
කියන එක ඊ타ත්ම දේව සභා ජීවිතයේදී වැදගත් දෙයක්. தேவ ஊழியத்தில் இருக்கும் பொழுது நான் எந்த இடத்திலே வாயை திறக்க வேண்டும், எவ்வாறான வார்த்தைகளை பேச வேண்டும் என்பதை நாங்கள் நிதானிக்க வேண்டும். දේව සේවයේදී අපිට වරදින එක තැනක් මම කියන්නම්. எங்களோட ஊழியத்திலே தவறுகின்றான சில சந்தர்ப்பங்கள் உண்டு நான் சொல்லுகிறேன். මොහු මාගේ විශ්වාසවන්ත සමීපතමෙක් වෙන්න පුළුවන්. இவர் என்னுடைய நெருங்கின உண்மையுள்ளவராக இருக்கலாம். මම ඔහුගේ විශ්වාසවන්ත සමීපතමෙක් වෙන්න පුළුවන්. நானும் அவருக்கு நம்பிக்கையுள்ளவராக நான் இருக்கலாம். නමුත් මම මොහු ඉදිරිපිට මුඛය අරිද්දිත් මොහු මං ඉදිරිපිට මුඛය අරිද්දිත් අපේ වචන වලින් ඊ타ත්ම ප්‍රවේශමෙන් සියලු කාරණා ගැන කතා කිරීම අපි යුතුයි. என்றால் நாங்கள் இருவரும் ஒன்றாக சந்திக்கும் பொழுது எங்களுடைய வார்த்தைகள் மிக கவனம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். සභා ජීවිතය දැකලා තියෙනවා අනවශ්‍ය විශ්වාස බැඳීමක් අපි මානසිකයෙන් ඇති කර ගන්නවා පුද්ගලයන් පිළිබඳව. சில நேரத்தில் தனிநபர்களாக நாங்கள் எங்களுக்குள்ளே சில நெருக்கமான காரியங்களை நாங்கள் உருவாக்கிக் கொள்வதுண்டு. පවුල්තුමා පැවසුවා දෙවෙනි කොරින්ති 5 වෙනි පරිච්ඡේදයේ 16 වෙනි වචනේදලා බලද්දී මෙතෙන් පටන් අපි කිසිවෙක් මාංශාකාරයෙන් ක්‍රිස්තුස් වහන්සේ වැඳින නොගනිමු කියලා. பரிசுத்த பவுல் 2 கொரிந்தியர் 5:16 வசனத்தில் சொல்லுகிறார், இனிமேல் நாங்கள் மாம்சத்திலே யாரும் அறியோம் என்று. අපිට මිනිසුන් සමග තිබෙන ලෙන්ගතුකම් ඒ වගේම මිත්‍රකම් ඇසුරවල් අපිට දේව සේවයේදී යම්කිසි උපකාර පමණයි. නමුත් ඒවා නෙවෙයි අපි පාවිච්චි කරන්න යන්නේ ක්‍රිස්තුස් වහන්සේගේ சேவை වර්ධනය කරගන්න. நாங்கள் ஊழியம் செய்யும் பொழுது சபையில் இருக்கிறவரோட அந்யோன்யம் இருக்கும். அந்த அந்யோன்யம் அல்ல எங்களை ஊழியத்திலே பயன்படுத்துவது. තමාගේ මුඛය විවර කර තමා කතා කරන සෑම තැනකම තමා ප්‍රවේශමෙන් කතා කිරීම ඉතාමත්ම වැදගත්. வாயை திறந்து நாங்கள் பேசும் பொழுது அந்த வார்த்தையை குறித்து மிக எச்சரிக்கையும் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். උදාහරණයක් සමහරක් දේවල්වලට මේවා අපිට පුරුදු සහ ඇබ්බැහිවීම වලට පත් වෙලා තිබෙනවා. சில வேளையில் எங்களுக்கு அடிமைப்பட்டதான வளர்க்கப்பட்டதான காரியங்களாக காணப்படுவது உண்டு. අපිවම පාලනය නැති තැන් තියෙනවා අපි කතා කරන්න පටන් ගත්තාම. சில வேளையில் பேசத் தொடங்கின பின்பு எங்களுடைய கட்டுப்பாட்டை இழந்து போகின்ற இடமும் ඒ உண்டு. නිසා චරිත අධ්‍යයනය කරගත්තාම වචන වලින් වැළකී ජීවත් වෙන්න පවා තමාගේ ආත්මය තුල තමයි ව නිදන් කරගන්න ඕන. ஏனால் நபர்களை காணும் பொழுது எங்களுடைய வார்த்தை நாங்கள் கட்டுப்படுத்த அடக்கிக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ඊළඟ දේ තමයි මාගේ හැසිරීම මනුෂ්‍ය ඉදිරිපිට. ஆகவே எங்களுடைய நடத்தை அடுத்ததாக மனிதருக்கு முன்பதாக මම සෙනඟක් ඉදිරිපිට හැසිරෙන ආකාරය ගැන ප්‍රවේශම් වෙන්න ඕන. நான் ஜனத்தின் மத்தியிலே நடந்து கொள்ற விதத்திலே கவனமாக இருக்க வேண்டும். සමාජයේ කියමනක් තිබෙනවා. பொதுவான பழமொழி ஒன்று உண்டு. අපි ඇස් දෙකකින් මනුෂ්‍යෝ දිහා බලන්නේ. நாங்கள் 2 கண்களை மனிதரை பார்க்கிறோம். අපි ඇස් 10කින් මනුෂ්‍ය බලාගෙන ඉන්නවා. எங்களை 1000 கண்கள் பார்க்கின்றது. ඒ නිසා අපි හැසිරෙන සියලු තැන්වලදී අපගේ හැසිරීම අන් අය ඉදිරිපිට බොහොම ප්‍රවේශමෙන් හැසිරිය යුතුයි. ஆகவே நாங்கள் நடக்கின்ற சில சகல காரியங்களிலும் மற்றவருக்கு முன்பதாக நாங்கள் எச்சரிக்கை உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். අපේ දේවලියවිල්ලේ මතක් වුණා එක කදිම ස්ථානයක්. வேதத்திலே ஒரு முக்கியமான இடம் எனக்கு நினைவு வருகின்றது. යේසුස් වහන්සේ ප්‍රකාශ කරන්න පටන් ගත්ත උන්වහන්සේ කුරුසියේ මැරෙන්න යන බවත් නැවත මලවුන්ගෙන් නැගිටින්න යන බව. இயேசுவானவர் தான் மரிப்பதும் பின்பு மரித்துண்டு எழும்பதையும் குறித்து பேசத் தொடங்கினார். ඒ වෙලාවේදී ගොඩනැගෙන ගෝලයෙක්ව සිටියා වූ පේදුරුතුමාට හැසිරෙන්න සහ කතා කරන්න දන්නේ නැතුව ඔහු අනුවන වෙන්න පටන් ගත්තා. அந்த வேளையிலே வளர்க்கப்படுகின்ற சீஷனாகிய பேதுருக்கு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது அவருக்கு தெரியாமல் இருந்தது. ඔහු තුල පාලනයක් නැතුව ගියා. அவருக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் போய்விட்டது. අපේ වචන වලින් අපි නිර්දේශ කරත් ඔහු පඬිතෙක් වෙන්න ගත්තා. எங்களோட வார்த்தையும் படதான் அவர் பண்டிதராகி விட்டார். ඔහු කොතනද කතා කරන්නේ කාටද කතා කරන්නේ මොනවද කතා කරන්නේ කියලා උඩ දන්නේ නැතුව හැසිරීම කලබල වුණා. அவர் எங்கே பேசுகின்றோம், எதற்காக பேசுகின்றோம், யாரோடு பேசுகின்றோம் கட்டுப்பாடு இழந்து விட்டார். අපි ඒ කොටස බලමු ස්වාමීන් වහන්සේගේ වචනේ. கர்த்தர் வார்த்தையிலிருந்து அந்த பகுதியை நாங்கள் பார்ப்போம். අපි පෙරළමු මතෙව් සුභාරංචියට. நாங்கள் மத்தேயு சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்வோம். අපි මතක ඉක්මනින් කියමු මේ වාක්‍ය. 16 වෙනි පරිච්ඡේදයේ 16ஆம் அதிகாரம் 21 වෙනි වචනේ සිට 23 වෙනි වචනේ දක්වා අපි තා ඉක්මනින් කියමු. 21ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரை நாங்கள் வாசிப்போம். शुद्ध मत्तेयु සුභාරංචියේ 21 වන 16 වන පරිච්ඡේදයේ 21 වන පදයේ සිට එවැක් පටන් යේසුස් වහන්සේ තමන් යෙරුසලමට ගොස් වැඩිමහල්ලන්ගෙන්ද නායක පූජකයන්ගෙන්ද ලියන්නන්ගෙන්ද බොහෝ දේ විඳින්නටත් මරණු ලබන්නටත් තුන්වෙනිදා නැගිටිනු ලබන්නටත් ඕනෑ බව ගෝලයන්ට දන්වන්නට පටන් ගත්සේක. යේසුස් වහන්සේ තම ගෝලයින්ට දන්වන්න පටන් ගත්ත උන්වහන්සේගේ මරණය ගැන தன்னுடைய சீஷர்களிடத்திலே தன்னுடைய மரணத்தை குறித்து வெளிப்படுத்த தொடங்கினார். උන්වහන්සේ මේක යම්කිසි දැනුවත් කිරීමක් හැටියට වටේම පවසාගෙන උන්වහන්සේන්ට ගත්තා. இதை அறிவித்தலாக அவர் சொல்லிக் கொண்டு வருகின்றார். ඒ වෙලාවේ මොකක්ද සිද්ධ වුනේ? அங்கே என்ன நடக்கின்றது? යේසුස් වහන්සේ අරමුණකට යම්කිසි වැඩක් කරගෙන යනවා.
උන්වහන්සේගේ නාමයේ මහිමයේ පිණිසත් පිය වූ දෙවියන් වහන්සේ ගෞරවයේ පිණිසත් அந்த இடத்திலே ஒரு குறிக்கோளோடு இயேசுவானவர் தன்னுடைய கௌரவத்துக்காகவும் தேவனுடைய நாமம் மயம்படும்படி விதமாக ஒழுங்காக செய்து கொண்டு போகிறார். මේ වචනේ කල්පනා කළේ යේසුස් වහන්සේ මොනතරම් යටහත්ද කියලා. இந்த இடத்திலே நான் பார்க்கிறேன் இயேசு எவ்வளவு கீழ்ப்படியுள்ளவராக இருந்தார். යේසුස් වහන්සේව පේත්‍රස් කැඳෙව්වා. இந்த இடத்திலே இயேசுவானவர் பேதுருவை அழைத்தார். යේසුස් වහන්සේ කුඩා දරුවෙක් වගේ පේදුරු එන්නයි කියන තැනට යේසුස් වහන්සේ ගියා. பேதுரு එන්නයි කියන තැනට යේසුස් වහන්සේ ගියා. பேதுருவை இயேசு அழைக்கின்றார். சிறு பிள்ளையை போல் இயேசு அந்த இடத்துக்கு செல்கிறார். මෙතන කියන එවිට පේත්‍රස් උන්වහන්සේව කැඳවා. அந்த இடத்திலே பேதுருவானவர் இயேசுவை அழைத்து பேதுருගේ තිබෙන අඥානකම කතාවෙන් සහ හැසිරීමෙන් ඔහු පෙන්වන්න පටන් ගත්තා. இந்த இடத்திலே தனக்குள்ள இருந்தான மூடத்தனத்தை அந்த பேதுருவானவர் வெளிப்படுத்துகிறார். ඇතැම් අයගේ දේව සේවීදියට දෙන ලොකුම බාධාව තමාගේ ජීවිතයේ මමත්වයේ නිසයි මෙවැනි චරිත හැඟීම් පහළ වෙන්නේ. இந்த இடத்திலே தனக்குள்ள இருந்தான ஒரு அகங்காரம் அல்ல மேட்டமை நிமித்தமாகவே இவ்வாறு நடந்து கொண்டார். තමා ගෞරවයක් සොයනා තමා දැනගැනීමේ මිනිසෙක් කියලා පෙන්වන තමාගේ ලොකුකම පෙන්වන්න තමා හදන ස්වභාවයක් මේක. தனக்கு தெரியும் என்பதை காண்பித்த கனத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு இடத்துக்கு ஒரு மாறி விடுகிறார். කැඳවල මොකක්ද කළේ? அழைத்து என்ன சொல்லுகிறார்? කැඳවල තරවට්ටු කරන්න ගත්ත යේසුස් වහන්සේ. இங்க இயேசுவை கடிந்து கொள்ள தொடங்குகிறார். පේත්‍රස් වහන්සේ කැඳවල තරවට්ටු කරන්න පටන්ගෙන ස්වාමිනී ඒ ඔබ කෙරෙන් දුරු වේවා. அந்த இடத்துல பேதுரு அவரை சொல்லுகிறார், இப்படி இது உமக்கு நேரிட கூடாது. යේසුස් වහන්සේව තරවට්ටු කරමින් කියන ඔබ එහෙම කුරුසියක මැරෙන්න උවමනා නැහැ. அவரை அங்கே கொண்டு போய் இது உமக்கு நேரிட கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை அவரை கடிந்து ඔබ கொள்கிறார். දන්නවද අනවශ්‍ය කතා ක්‍රමය හා හැසිරීම දේව කැමැත්ත ඉෂ්ට කිරීමට බාධාවක්. தேவையில்லாத வார்த்தைகள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற மாட்டாது. දැන් අද සමාජය දියුණුයි. இன்றைக்கு சமூகம் வளர்ந்து இருக்கின்றது. ලෝකයේ දියුණු වෙලා තියෙනවා තාක්ෂණයෙන්. இன்றைக்கு உலகமானது தொழில்நுட்பத்தினால் வளர்ந்து இருக்கின்றது. මේක මූණට මූණ මුණ ගැසෙන්න ඕනේ මේ අනුවණකම් කරන්නට. ஏனென்றால் இப்ப முகமுகமா நாங்கள் சந்திக்க வேண்டியது இல்லை. දුරකථනයක් තමාගේ අතේ තිබීම හොඳටම ඇති අනුවණකම් 100ක් කරන්නට. ஏனென்றால் ஒரு தொலைபேசி இருந்தால் மூடத்தனமான 1000 காரியங்கள் செய்ய முடியும். අන්තර්ජාලය හොඳටම ඇති මිනිසෙක්ගේ ක්‍රිස්තියානි ජීවිතේ වියවුල් කරගන්න. இந்நாளே சர்வதேச வலைப்பின்னலுக்கூடாக பல காரியங்களை நாங்கள் செய்ய முடியும். මේ ආකාරයෙන් පේත්‍රස් වගේ හැසිරීමෙනුත් කතාවෙනුත් දුර්වලයක් වෙන්න අපි යන්න ඕනේ දේව කැමැත්තට විරුද්ධව ජීවත් වෙන්න. இந்நாளில் இந்த பேதுருவை போன்று நாங்கள் மூடத்தனமான காரியங்களை செய்ய போக வேண்டியதில்லை. අපේ ජීවිත අපිට හැඩගස්ව ගන්න පුළුවන් නම් යුතු දේ පමණක් ජීවිතේ කතා කරලා අනිත් සෑම විටකදීම ඇහුම්කන් දීගෙන ජීවත් වෙන්න මේ මනුස්සයාට ප්‍රශ්න ඇත්තටම 99.99%ක්ම අඩු වෙලා. ஏனென்றால் ஒரு மனிதன் தனக்கு தேவையான மாத்திரம் பேசி மற்றது கேட்பான், ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே 99% அவனுக்கு பிரச்சனை வருவதில்லை. මිනිස්සෙකුට කතා කරන්න දීලා ඉවර වෙලා අසාගෙන ඉඳලා එක වචනයකින් දෙකකින් පිළිතුරු සපයලා නිශ්ශබ්ද වෙනවා නම් මනුස්ස ජීවිතේ බොහෝ ප්‍රශ්න වලට පිළිතුරු තියෙනවා. ஏனென்றால் மனிதன் ஒரு நபரானவர் கேட்க வேண்டிய எல்லாம் கேட்டுவிட்டு ஒரு வார்த்தை கூட பதில் சொன்னால் பிரச்சனை வருவதே இல்லை. ඒ වචනයම කියනවා වචන බහුල වූ තැන වරද හිඟ නැත කියලා. ஏனென்றால் வேதம் கூறுகிறது ஏனென்றால் அது வார்த்தை அதிகமாவதனால் பாவம் இல்லாமல் போகாது என்று. ඔහු දැන් ඔහුගේ කතාවෙනුයි හැසිරීමෙනුයි දිව්‍ය කැමැත්තට බාධාවක් කරන්න යන මිනිසෙක් වෙලා. இந்த இடத்திலே அவன் வார்த்தையினாலும் கிரியின் மூலமும் தேவனுடைய சித்தத்தை தலையான ஒரு மனிதனாக மாறுகிறான். යේසුස්වහන්සේලා තරවට්ටු කරලා කිව්වා සාතන් මා පස්සට යවුමට බාධාවක්. அடுத்ததாக இயேசு அங்கே அதட்டி சொல்றார், சாத்தான் எனக்கு பின்னாலே போ என்று. මා දීර්ඝ විග්‍රහයක් කෙටි කරන්නම්. අනුවන කතා ක්‍රමය හා හැසිරීම දේව කැමැත්ත ඉෂ්ට කිරීමේදී බාධා ඇති කරන දෙයක්. இந்த அඥானமான வார்த்தையை பேசுவதும் பொழுது நாங்கள் தேவனுடைய சித்தத்துக்கு மாறான காரியங்களை பேசுகிறோம். ඔබේ මගේ සේවයට දේව කැමැත්ත ඉෂ්ට කරන්න තිබෙන ලොකුම බාධාව තමයි අපි අවට සිටින මිනිස්සුත් එක්ක කතාවෙන් හා හැසිරීමෙන් යන සීමාවල් අපි විසින් පාලනය කරගත්තේ නැත්තම්. ஏனென்றால் எங்கள் சுற்றுப்புற சூழலை நாங்கள் கட்டுப்படுத்தி கொள்ளாவிட்டால் தேவனுடைய சித்தத்துக்கு மாறான காரியங்களை நாங்கள் செய்கின்றவர்களாக இருப்போம். මම දේවල් දැක තිබෙනවා සභා ආරම්භවලදී සභා ගොඩනැගීම් වලදී ඒ වගේම යක්ෂයා ආක්‍රමණය කරලා තිබෙන සභාවන් වල சேவை කරගෙන යද්දී මේ පරීක්ෂාවට මිනිස්සු හසු වෙනවා. ஏனால் சபை தொடக்க காலத்திலும் சபையில் ஊழியம் நடந்து கொண்டு போகின்ற காலத்திலும் இவ்வாறான பிசாசுடைய சோதனைகள் நேரிடுகிறது உண்டு. එම නිසා කතාව සහ හැසිරීම ගැන පවුල් තුමා අවවාද කරනවා තිමෝතිට කරුණා කරන ඔබගේ කතාවත් හැසිරීමත් හරි විදියට ගොඩනගා ගන්න ඕන. ஆகவே பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது வார்த்தையிலும் நடக்கையிலும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து கண்டிப்பாக சொல்லுகின்றார். දැන් මෙම ස්ථානයේ කියනවා තිමෝති නුඹ සුළු වෙනවා නම් සුළු වෙන්න ඔබගේ කතා ක්‍රමය නිසා. இந்த இடத்துல சொல்லுகிறார், நீ அசட்டை பண்ணப்படுவன வார்த்தையினாலே அசட்டை பண்ணப்படுகிறாய். උඹේ හැසිරීම නිසා. உன்னுடைய நடக்கையிலும். තුන්වෙනි දේ තමයි ප්‍රේමයනුත්. மூன்றாவதாக அவர் அன்பிலும் என்று சொல்லுகிறார். ප්‍රේමවන්තේනි අපි විසින් අපේ ක්‍රිස්තියානි ජීවිතයේ මිනිස්යාට ප්‍රේම කිරීමේ ස්වභාවයත්
අනිවාර්යෙන්ම අපව සුළු නොකරන්න හේතුවක් බවට පත් වෙනවා. கிறிஸ்தவ வாழ்க்கையில் அன்பானவர்களே, நாங்கள் ஒருவரை நேசிக்கும் பொழுது அந்த நேசிப்பிலும் கூட நாங்கள் அசட்டை பண்ணப்படக்கூடாது. විශේෂයෙන්ම තමා පොදු චරිතයක් බවට දේව දාසයෙක් දාසියෙක් හැටියට පත් වුණාට පස්සේ நாங்கள் ஒரு பொதுவானவராக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் மாற்றப்பட்ட பின்பு තමා කොච්චර මනුෂ්‍යයන්ට ලෙන්ගතු වුණත් තමාගේ ප්‍රේමය දැක්වීම එක්කෙනෙකුට වැඩි වුණොත් තව කෙනෙකුට අඩු වුණොත් දක්වන්න බෑ. நாங்கள் எவ்வளவு ஜனத்தில் மத்தியில் நாங்கள் சந்தித்த போதிலும் பகிர்ந்து கொண்ட போதிலும் ஒருவரை கூடவும் ஒருவரை குறைவுமாக நடந்து கொள்ளக்கூடாது. එකිනෙක කෙනාට දක්වන සැලකිල්ලේ වෙනස්කම් තිබෙන්න පුළුවන් ස්ථානයට උචිතව. என்றால் ஒவ்வொரு விதை நாங்கள் கவனிக்கின்ற விதம் இருக்கின்ற தருணத்தை பொறுத்து. නමුත් ප්‍රේම කිරීම යනු සැලකිල්ල කතාවක් නෙමෙයි. ஏனால் அது அன்பில் நேசிப்பதின் மூலமாக இல்லை. ඒ නිසා ප්‍රේම කිරීම මධ්‍යස්ථව පොදුවේ සම කෙනෙකුට එක හා ප්‍රේමයක් දක්වන පොදු තීන්දුව පොදු විනිශ්චයන් ලබා දීම ප්‍රේමයේ තිබෙනා වූ ගුණාංගයක කොටසක්. என்றால் நான் அன்பிலே பொதுவான ஒரு குணாசீலம் என்றால் பொதுவாக நியாயம் தீர்த்து பொதுவாக அங்க கட்டளையிட வேண்டும். දැන් සභාව සමහරක් විට අනුවන වෙනවා. ஏனால் சபை சில நேரத்துல மூடத்தனமான காரியங்களை செய்வது உண்டு. ඇදහිලිවන්තයෙකුට පාලකවරයෙක් ප්‍රේමයට ඔළුව අත ගෑවොත් කරඩක් දැම්මොත් ඒ මනුස්සයා ඊළඟ ඉරිද බලාපොරොත්තු වෙන දේශනා කුඩුවට නගගනී කිය. ஏனால் ஒரு விசுவாசியான ஒரு ஊழியக்காரனுடைய தோளிலோ தலையிலே கையை போட்டால் அடுத்த வாரம் அவர் பிரசங்க மேடைக்கு வந்து விடுவார். ඒකේ මනුස්සයාගේ අනුවනකම. ஏனால் அந்த மனிதனோட மூடத்தனம். දේශනා කුඩුවට නගින්න බෑයි කියලා දැන්නොත් මේක ඉස්සරහින් හෙට මේට හරි දුවයි. ஏனால் அந்த பிரசங்க மேடை வர முடியாதுன்னு தெரிந்தாலும் முன்னும் பின்னுமாக அலைவார். මේක මේ මොලයක් නැතිකම මිසක් නැත්නම් එතන වෙන ප්‍රශ්නයක් නෙමෙයි තියෙන්නේ. ஆனால் இதை பார்க்கணும் மூளை இல்லா தன்மை என்று தான் சொல்ல முடியும். ඊට පස්සේ බලාපොරොත්තු වෙනවා. அதன் பின்பு எதிர்பார்ப்பார்கள். ඊට සමහරකට දේව මෙහි මැදේ තමයි විශේෂ ස්ථානයක් බලාපොරොත්තු වෙනවා. அதன் பின்பு ஆராதனையின் மத்தியிலே அவருக்கு விசேஷித்தமான ஒரு இடத்தை எதிர்பார்ப்பார். 100ක් සිටියත් සමහරකට ඒ කෙනාට වැඩි ආකර්ෂණයක් බලාපොරොත්තු වෙනවා. ஏன்னா 100 பேர் இருந்தாலும் அவரை விசேஷமான ஒரு கவனிப்பு அங்க தேவை என்று நினைப்பார். යෞවන ජීවිතයේ පාවුල්තුමා අවවාද කරනවා මෙවැනි තැන් වලට නුඹ හසු වෙන්න එපා. එහෙම වුණොත් බලන් සිටින මිනිසු නුඹව සුළු කරන්න පටන් ගන්නවා. ஆகவே தான் தீமோத்தேயுக்கு இவ்வாறு காரியங்களே கவனமாக நடந்து கொள்ளவும் எச்சரிக்கின்றார். உன்னை அற்பமாக எண்ணுவார்கள். මම කියන්නේ දේව සේවය කරද්දි මේ බලය තියනයි කියලා යටගිරියෙන් කෑ ගහන එකයි බයිබල් දැනුම තියනයි කියලා බයිබල් පදයක් දෙකක් කියන එක විතර නෙමෙයි දේව සේවය කියන්නේ. ඊට වඩා ගැඹුරෙන් කල්පනා කරන්න ඕන දේවල් 100ක් තියෙනවා දේව සේවය. ஏனால் ஊழியத்துக்கு வந்து விட்டோம்னா சத்தமாக பேசுவதோ வேதம் தெரியும் என்று அதிகமாக பிரசங்கிப்பதோ இல்ல அது பார்க்கலாம் அதிக காரியங்களோட வாழ்க்கையில உண்டு. සමහරක් විට යක්ෂයා එනවා මේ ආකාරයෙන් මිනිස්සු තුලින් අපව සුළු භාවයට පත් කරන්න සෙනග ඉදිරිපිට. ஏனென்றால் ஜனத்தின் மத்தியிலே பிசாசனவன் எங்களை அற்பமாக எண்ணத்தக்கதான காரியங்களை செய்யக்கூடும். දැන් සමහරක් විට නිවාස යාඥාවකදී තිබෙන්නා වූ සුහදත්වය පොදු දේව මේකදී බලාපොරොත්තු වෙන්න බෑ. நாங்கள் ஒரு வீட்டுக்கூட்டத்திலே நடந்து கொள்ளுவினான சிநேகத்தன்மத்தை நாங்கள் பொது கூட்டத்தில் எதிர்பார்க்க முடியாது. ඒකනේ අද බය නැතුව ඇදහිලිවන්තයා අල්තාරේ මතට හරි ඇවිල්ලි ඉවරලා පණිවිඩයක් කියන මට්ටමටපත් වෙන්නේ තමාට දක්වන ප්‍රේමය තමා අනුවනව හසුරවන්න පටන් ගන්න නිසා. ஆகவே தன் பிரசங்க மேடை இடையிலே வந்து அவர் செய்தியை சொல்லுவார். ஏனென்றால் அவர் மூடத்தனமா நடந்து கொண்ட விதம் அவ்வாறு இருக்கின்றது. එතන ඊට පස්සේ දේව ගෞරවයක් නැහැ. அந்த இடத்திலே தேவனுடைய கனம் இல்லாமல் போய் விடுகிறது. ඔය ඉතලමන්න දේව මේක ඔක්කොම දැනගාගෙන ඉද්දි එක්කෙනෙක් කවුරු හරි කෙනෙක් පූජාසනයට ආවොත් අර සියලු දෙනාගේම තිබෙන්නා වූ අර ඒකත්වයේ බිඳෙන්ට ඒ කෙනාගේ හැසිරීම හේතුවක් වෙන්න පුළුවන්. சபையில் அநேகர் இருக்கும் பொழுது ஒருவர் எழும்பி வந்து பிரசங்க மேடைக்கு வரும் பொழுது அவ்வளவு பேருடைய கவனமும் அங்கே மாறி விடுகிறது. ඊට මිනිස්සුන්ට සිතෙන්න පුළුවන් ඇයි මේකට අවසර දෙන්නේ? அப்பொழுது அவர் நினைப்பார்கள் ஏன் இவ்வாறு அனுமதிக்கின்றார்கள். එවිට දේව දාසයා සුළු වෙනවා. அந்த இடத்திலே அந்த ஊழியக்காரன் அற்பமாக எண்ணப்படுகிறார். ඒ නිසා අපි සුළු වෙන්නේ අපේම දුර්වලකම් වලින්. நாங்கள் எங்கட பலவீனத்தினாலே நாங்கள் அல்பமாக எண்ணப்படுகின்றோம். දේව සේවය තුල තමා සුළු නොවි ගමන් කරන්න තමාගේ ජීවිතය තමයි ඉගෙන ගන්න ඕන. ஆகவே தங்களுடைய வாழ்க்கையிலே அற்பமாக எண்ணப்படாதபடி தாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ඊළඟට හතරවෙනි කාරණාව. நான்காவது காரியம் ඇදහිල්ලෙනුත් விசுவாசத்திலும் ප්‍රේමවන්තයනි නොහැදිලිවන්තයින් සමග සහ ඇදහිලිවන්තයින් සමග අපි කතා කරන විටදී අපි නිතරම පරාජිත මානසිකත්වයෙන් කතා නොකළ යුතුයි. நாங்கள் பிரியமானவர்களே, நாங்கள் விசுவாசிகளோடு பேசும் பொழுது நாங்கள் தோல்வி நிலையிலிருந்து நாங்கள் பேசக்கூடாது. තිමෝතිට මොකක්ද මේ පාවුල්තුමා දෙන අවවාදය? இந்த பரிசுத்த பவுல் கொடுக்கின்ற எச்சரிக்கை என்ன? මේ කිසිම කෙනෙක් එක්ක මගේ තිබෙන හිඟකම් මා කතා නොකළ යුතුයි. நான் இந்த இருக்கிற இவர்களோடு கூட என்னுடைய குறைவை பற்றி பேசக்கூடாது. මම කිසි කෙනෙක්ව දායක කරගන්න හොඳ නැහැ. මගේ හිඟකම් ගැන කියලා ඉවර වෙලා ඒ අයට මා අසරණෙක් කියලා පෙන්වන්න මම කතා කරද්දී මගේ ඇදහිල්ල නැතිකම ඔප්පු වෙනවා. இந்த இடத்திலே என்னுடைய குறைபாடுகளை நிறைவாக்க அவர்களை சேர்த்துக் கொள்ளும் பொழுது நான் விசுவாசம் மற்றவன் என்று அவர்களுக்கு வெளிப்படுகின்றது. හිඟකම් නැත්තේ කාටද? யாருக்கு குறைவில்லை, අවශ්‍යතාවයක් නැත්තේ කාටද? யாருக்கு தேவையானது இல்லாமல் මට හරි இருக்கிறது. ඔබට අභියෝග කරන්න පුළුවන්. நாங்கள் ஒரு சவாலை விடலாம்.
මං කිසි කෙනෙක් සමග මට අද දවසේ මේ දේ නැහැ කියලා හිඟ කමෙන් කතා කරමින් ගියොත් ඔබ විසින් මාව සුළු කරලා දානවා. நான் இந்நாளில் எனக்கு இவ்வாறு குறைவுகள் இருக்குன்னு நான் சொன்னால் நீங்கள் என்னை அற்பமாக எண்ணுவீர்கள். ඒ වගේම මගේ අවශ්‍යතාවයන් පිරිමසන්න හා මට උපකාර කරන්නයි කියලා පෞද්ගලිකව මම ඔබගෙන් ආයාචනා කරන්න ගත්තොත් ඔබ විසින් මාව සුළු කරනවා එක පැයක. என்னுடைய குறைவை குறித்து அதை நிர்வாகமுடைய உங்களிடத்தில் வேண்டுதல் செய்தால் அந்த வேளையிலிருந்து நீங்கள் அற்பமாக எண்ணுவீர்கள். තිමෝති සුළු වුණා නම් පෞල්තුමා ඉලක්ක ගත කරපු සෑම දෙයක්ම කඩා කප්පල් වෙන්න තිබුණා. இந்த தீமோத்தே அற்பமாக எண்ணப்பட்டால் அந்த பரிசுத்த பவுல் இலக்கு வைத்தான காரியம் எல்லாம் அங்கே உடைந்து விடும். ඇදහිලි වන්තයා ඉදිරිපිට දේවදාසයා සුළු වෙන්නේ ඔහුගේ තිබෙන හැසිරීම් ක්‍රියාවන් නිසා ප්‍රකාශන නිසා. இந்த விசுவாசிகள் மத்தியிலே தேவனுடைய ஊழியக்காரன் அற்பமாக எண்ணப்படுவோ அசட்டை பண்ணப்படுவதோ அவனுடைய கிரியை. එවිට මොකක්ද යක්ෂයා කරන්නේ? அந்த இடத்துல பிசாசு என்ன செய்கிறான்? යක්ෂයා ඇදහිලි වන්තයාට මනසක් දෙනවා මට පුළුවන් මේ පාලකයව පාලනය කරන්න. அப்பொழுது அந்த விசுவாசிக்கு ஒரு எண்ணத்தை பிசாசு கொடுப்பான், இந்த ஊழியக்காரர் என்னால் நடத்த முடியும் என்று. උදව් උපකාර නිදහස් කරලා පසුව ඔවුන්ගේ නියෝගවලට දේව කැමැත්තට විරුද්ධව අදහස් ගේන්න පවා යක්ෂයා ඇදහිලි වන්තයා අතරින් යමක් හඩක් ගේන්න පුළුවන්. அவர்கள் மூலமாக உதவியை கொடுத்துவிட்டு அந்த ஊழியக்காரன திட்டங்களை எல்லாம் தடை செய்யத்தக்கதான ஆலோசனை வழங்க முடியும். එතනදී ඇදහිලි වන්තයා ඉදිරිපිට දේවදාසයට දේව කැමැත්ත නොකොට මනුෂ්‍ය කැමැත්ත පමණක් ක්‍රියාත්මක කරන මට්ටමට ඇදහිලි වන්තයා ඉදිරිපිට සේවකයා සුළු වෙන අවස්ථා අනන්තයි අප්‍රමාණයි. அந்த வேளையிலே அந்த விசுவாசியின் மத்தியிலே பார்க்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தை விட்டுவிட்டு மனிதனுடைய சித்தத்தை செய்யத்தக்கதான அந்த கைவிடப்பட்ட நிலைக்கு அந்த மனிதன் மாறி விடுகிறான். ඇදහිල්ල පිළිබඳව කතා කරද්දී මෙවැනි කාරණා කතා කරන්න තිබෙන්නේ. இவ்வாறு விசுவாசத்தை குறித்து பேசும்பொழுது நாங்கள் பேச முடியும். බලන්න අර ගෙහාසි ගැන කතා කරද්දී நாங்கள் கேயாசியை குறித்து பேசும் பொழுது එලිෂාගේ ගෝලයා இந்த எலிஷாவுடைய சீசன் එක දවසක එලියා එලිෂාගේ නාලේපයක් ගත්තා. ஒரு நாள் எலிசா எலியாவினிடத்தில் அபிஷேகத்தை ඒ பெற்றுக்கொண்டார். ආපු විදියට ඊළඟට ආලේපෙ එන්න තිබුණේ ගෙහාසි පිට. அடுத்ததாக அந்த அபிஷேகம் கேயாசியின் மேல் வர வேண்டியிருந்தது. නමුත් ගෙහාසිට ආලේපෙ වෙනුවට ආවේ කුෂ්ඨයක් පරම්පරාවට. அந்த இடத்திலே அவனுக்கு அபிஷேகத்துக்கு பதிலாக குஷ்டம் தலைமுறை தலைமுறையாக வந்தது. එලියා ඔසවා ගන්න දෙස බලාගෙන ඉඳලා එලිෂාය වගේ දෙගුණයක් ආලේපය ගත්තා. அந்த எலியா எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அதை பார்த்து கொண்டிருந்த பிஞ்சனான எலிசா இரட்டிப்பாக வல்லமை பெற்றுக் கொண்டார். එලිෂාට සේවය කරමින් ඔහු ළඟ සිටිය ගෝලයා ගෙහාසි அந்த எலிசாக்கு பின்னாலே ஊழியம் செய்தான கேயாசி නාමන් තුල හාස්කමක් සිද්ධ වුණා. இந்த நாமனுக்கு ஒரு அற்புதம் நடந்தது. නාමන් කියලා කියන්නේ ලෝක යුද්ධ සේනාධිපති. இந்த நாமன் என்பது பெரிய ஒரு படை தளபதி. ඔහුගේ කුෂ්ඨය සුව වෙනවා එලිෂාගේ යාඥාව සහ දිව්‍ය මඟ පෙන්වීමට ඔහුව සලස්වලා. எலிசாவின் ஜெபமும் அவனுடைய வழிநடத்தலின் கூடாக அந்த நாமன் சுகமாக்கப்படுகின்றான். ඔහු රන් තලෙන්තත් අරගෙන ආව තෑගි දෙන්න. அவன் பொன் தாளந்துகளை கொண்டு வந்தான். එලිෂා නිර්භීතව කව නුඹගෙන් කිසි දෙයක් පිළිගන්න නෙවෙයි මම සිටින්නේ මේක පිළිගන්න වෙලාව නෙවෙයි මේක මට අවශ්‍ය නැහැ කියලා. இந்த எலிசா தைரியமாக நின்று நான் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இல்லை என்று அவர் நிராகரித்து விடுகின்றார். ඇදහිල්ලක් නැති ගෝලයා ගෙහාසි මොකද කළේ? இந்த விசுவாசம் இல்லாத சீஷனாகி கேயாசி என்ன செய்தார்? තමාගේ නායකයා එහෙට මෙහෙට වෙනකන් ඉඳලා அந்த தலைவர் அவரை விட்டு விலகும் வரையும் இருந்து ලුහු බැඳලා අවස්ථාව හොයලා அதை பின்பற்ற முடியாத தருணத்தை எதிர்பார்த்து නායකයා ප්‍රතික්ෂේප කරපු දේ ඔහුගේ තෘෂ්ණාවට ඔහු යටින් ගන්න හැදුවා. இந்த தலைமத்துவமானது நிராகரித்த காரியத்தை இச்சையினால் அதை பெற்றுக்கொள்ள முயற்சித்தார். ධර්මිෂ්ඨයි කියලා පේන්නේ මිනිසුන්ගේ හැසිරීම වලින් හැම අංශයකින්ම. அவர்கள் நீதிமான் என்பது எல்லா காரியங்களுடன் காணக்கூடியதா இருக்கும். මිනිස්සු අධර්මිෂ්ඨකමින් ජීවිතේ ජීවත් වෙන අවස්ථා ඕනතරම් පේන්න තියෙනවා. இந்த அநியாயத்தின் மூலமாக செய்கின்ற அநேக காரியங்கள் வெளிப்படுகின்றதா இருக்கும். එලිෂාට හාස්කම් කිරීමට බලය දුන් තනන් වහන්සේගේ ආලේපය වෙනුවට අර ඇදහිල්ලක් නැති හැසිරීම නිසා ගෙහාසිට ආවේ පරම්පරාවට කුෂ්ඨයක් ආලේපයක් නෙමෙයි. ஏனால் அற்புதம் செய்யத்தக்கதான அபிஷேகமுள்ள அபிஷேகத்துக்கு பதிலாக அங்கே தலைமுறை தலைமுறையாக அவருக்கு குஷ்டமே வந்தது. එම නිසා දේව සේවය කරන්න පිටත් වෙන මිනිසයා එවැනි ඇදහිල්ලක් නැතුව මිනිසයා පස්සේ ගොස් විවිධ දේ බලාපොරොත්තු වෙනවා නම් ඒ මිනිසයා සුළු වෙනවා මිනිසයා ඉදිරිපිට. அவ்வாறு ஊழியத்துக்கு புறப்பட்டு போகின்றவர்கள் அந்த அற்பமான காரியத்துக்கு அவர்கள் பின்னே செல்லும் பொழுது அவர் அங்கே அசட்டை பண்ணப்படுகின்றார்கள். ඊළඟ අවස්ථාව කතා කරන පිරිසිදු කමෙනුත් අදහන්නට නුඹම ආදර්ශයක් වෙන්න. அடுத்ததாக அங்க கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. සෑම විටකදීම තමාගේ පිරිසිදු ක්‍රියාදාමයක් තියෙන්න ඕන. அந்த எல்லா சந்தர்ப்பத்திலும் நாங்கள் கற்பிலே உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ශාරීරික පිරිසිදු භාවය, சரீரத்திலே பரிசுத்தம், ආත්මික පිරිසිදු භාවය, ஆவியிலே பரிசுத்தம்,
තීරණවල පිරිසිදු භාවය. தீர்மானத்திலே பரிசுத்தம். නිතරම සෙනකට ආදර්ශයක් උපදවන දෙයක්. எப்பொழுதும் ஜனத்தின் மத்தியிலே நாங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். එතකොට මේ කරුණු පහ තිමෝතිගේ ජීවිතයට ඉතා වැදගත් වෙලා තිබුණ ඔහුගේ සේවය රැකෙන්න නම්. இந்த 5 காரியங்களும் திமுத்திர வாழ்க்கையில் அவன் கொண்டு செல்ல வேண்டியதாக இருந்தது. මම කැමති ඉතා ඉක්මනින් ඊළඟ කාරණවලට යන්න දේවදාසෙක් වර්ධනය වෙන ආකාරය ගැන කතා කරන්න. ஒரு ஊழியக்காரன் வளர வேண்டுமான என்னவென்று அடுத்த காரியங்களுக்கு வேகமாக கடந்து செல்ல விரும்புகிறேன். පවුල්තුමා කියනවා තිමෝතිට தீமோத்தேயுக்கு அவர் சொல்லுகிறார், මම නුඹට තව නියෝග 3ක් දෙනවා ඊට අමතරව. அதை பார்க்கல 3 காரியங்களை உனக்கு சொல்லுகிறேன். නුඹේ හැසිරීම් වලට අමතරව නුඹ විසින් කළ යුතු දේවල්. உன்னுடைய நடக்கையை பார்க்கல செய்ய வேண்டிய சில காரியங்கள். මා එනතුරු කියවීමෙහිද நான் வரும் அளவும் வாசிக்கிறதிலும். මේ මොන කියවීමද? எதை சொல்லுவது? කියවන එක නම් කියවනවා. என்றால் சொல்றத வேண்டிய சொல்லிக் கொண்டிருப்பார்கள். සමහරක් අය ඉන්නවා බැටරි දාලා තිබ්බ රේඩියෝ එක වගේ බැටරි ඕෆ් වෙනකන් කියවනවා. என்றால் வாசிப்பதையும் சொல்லுகிறேன் 2 காரியம். ஆனால் இவர் சொல்ல வாசிப்பதை குறித்து ஆனால் මේ එහෙම කියවන්න නෙමෙයි බාර දුන්නේ. என்றால் நாங்கள் பேசுவதை குறித்து இங்கே குறிப்பிடப்படவில்லை. දේව ලියවිලි නුඹ කියවාපන් නැවත මං උඹව හම්බ වෙන තෙක්. ඇයි? நான் மீண்டும் உன்னை சந்திக்கும் வரைக்கும் நீ வேதத்தை வாசிக்க வேண்டும். සමහරක් දේව සේවය කරන අයට බයිබලේ කියවන්න මතක් වෙන්නේ දේශනාවට ඔන්න මෙන්න තියලා. என்றால் ஊழியம் செய்வர்களுக்கு வேதம் வாசிக்க நினைப்பு வருது பிரசங்கம் பண்ணி இந்த ஆண்டாண்டு இருக்கும் பொழுது සමහරක් අයට ඒක කියවන්න ඕනේ නැහැ. சிலவருக்கு வாசிக்க வேண்டியதே இல்லை. ඒකේ රහස ඕනෙත් නැහැ. அதோட ரகசியமும் தேவையில்லை. මම දුදේ මගේ මෙනෙහි කිරීම වලදී මම මේ කොටස නොකලා නම් මම මෙතනට ඇවිල්ලා වල්පල් දොඩවයි. நான் இன்றைய நாளிலே காலையிலே தியானிக்கும் பொழுது இந்த பகுதியை நான் வாசித்திராவிட்டால் இந்த இடத்துல ஏதாவது நான் உளறியிருப்பேன். ඒකනේ ගොඩක් අය දේශනාව පටන් ගත්තාම පටන් ගන්න හල්පෙන් ඉවර කරන්නේ දොම්පෙන්. என்றால் அவர்கள் அந்த பிரசங்கத்தை தொடக்குவார்கள் காசியிலே அவர்கள் எங்கேயோ கொண்டு போய் முடித்து விடுவார்கள். සිංහල හරි ඉංග්‍රීසි හරි දමිළ හරි මොනවා හරි වචන තියෙන හින්දා කියවගෙන යන එක දේශනාව නෙමෙයි. என்றால் தமிழ் சிங்களம் அல்ல ஆங்கிலம் என்னென்ன வார்த்தைகள் இருப்பதினால் பேசுவதல்ல. ඒකේ රහසක් තියෙන්න ඕනේ, ඒකේ එලිදරව්වක් තියෙන්න ඕනේ, ඒකේ බලයක් තියෙන්න ඕනේ. அதற்குள்ளே ஒரு ரகசியம் இருக்க வேண்டும், ஒரு வெளிப்படுத்தல் இருக்க வேண்டும், அதற்கு ஒரு வல்லமை இருக்க வேண்டும். විශේෂයෙන්ම තමාගේ නායකයෙක් තමා ළඟ නැති වෙලාවේදී තමාට උපදේශන දෙන පොත තමයි බයිබලය. என்றால் தன்னுடைய தலைமுத்துவம் இல்லாத இடத்திலே தனக்கு ஆலோசனை வழங்கும் புத்தகம் தான் பரிசுத்த வேதாகமம். තිමෝති නොමග යයි කියන කාරණාව මත, තිමෝතිට එලිදරව්වක් නොපැමිණෙයි කියන කාරණාව මත පවුල්තුමා කියනවා නුඹ ලියවිලි කියවමින් සිටපන් සෑම විටකදීම. என்றால் பவுல் இல்லாதபடினால் அவர் வழி விலகி போய் விடுவார் அல்லது வேறான தவறான காரியத்தில் விழுந்து விடுவார். நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் என்று சொல்லுகிறார். කියන්නේ ஏன் அவ்வாறு கூறுகிறார்? වචනය මාගේ පාදයන්ට පානක්ය, මාගේ මාවතට එලියක්ය. ஏன் நம்முடைய வார்த்தையின் பாதைக்கு வெளிச்சம், என் கால்களுக்கு தீபமாய் இருக்கின்றது. එහෙනම් ඔබ ගෝලයෙක් හැටියට සේවකයෙක් හැටියට යම් තැනක තනි වෙච්ච මිනිහෙක් නම් නායකයා ඔබ ළඟ නිතර නැත්තම් නායකයෙක් ළඟ ඉන්නවනම් කතා කරන වචන වලින් ඇදහිල්ල ඉපද වෙනවා, කතා කරන වචන වලින් එලිදරව්වක් එනවා. என்றால் ஒரு தலைமைத்துவம் இல்லாத இடத்திலே தனிமையாக இருக்கும் பொழுது இவ்வாறு காரியங்கள் சம்பவிக்கின்ற. ஒரு தலைமைத்துவம் என்னும் பொழுது ஒரு வார்த்தையில வெளிப்படுத்தல், அதில் ஒரு விசுவாசம் இருக்கின்றது. නැති සෑම තැනකම කළ යුතු දේ තමයි තමා ලියවිල්ලත් එක්කම ජීවත් වෙමින් මේ කියවන්න නැත්තම් ඇදහිලිවන්තයාගේ මානසික වචන අපිව ආක්‍රමණය කරලා අපිව වටනවා. நாங்கள் தனிமையாகும் பொழுதெல்லாம் வேதத்தோடு கூட நாங்கள் இருக்க போனோம். அப்படி இல்லாது போனால் விசுவாசனுடைய ஆலோசனை காரியங்கள் எங்களை விழுத்திவிடும். අද බොහෝ අය තනිවම තමාගේ ජීවිතේ ගමනක් යන්න තමා දන්නේ නැහැ. இன்றைக்கு அநேகருக்கு தனிமையாக தான் வழி நடத்தப்படுவதற்கு அவர்களுக்கு தெரிவதில்லை. ඒ නිසා තමයි නායකයෙක් ළඟ සිටදී වැටෙන්නේ නැතුව යනවා, දුරස් වෙච්ච ගමන් වැටෙන හේතුව. ஆகவே தான் தலைவர் இருக்கும் பொழுது இருப்பார்கள், தலைவர் இல்லாத போல் விழுந்து விடுவார்கள். එක ගෝලයෙක් සමගම නිතර ළඟින් හිටගෙන ඉන්න ගියොත් තව ගෝලයෝ බිහි කිරීම අඩපණ වෙනවා. ஒரு சிஷ்யரோடு கூட அவர் இருப்பார், ஆனால் அடுத்த சிஷ்யரை உருவாக்குவது இல்லாமல் போய்விடும். පවුල්තුමා එම නිසා තමයි තීතස්ලව තිමෝතිලව මේ සම කෙනෙකුම සමබරව හසුරුවමින් අරගෙන යන්නේ. ஆகவே தான் திமோத்தேயு தீதஸ் என்றவர்களை எல்லாம் ஒரே சமமாக வழி நடத்தி கொண்டு போனார். ඊළඟ දේ තමයි මා එනතුරු කියවීමේද நான் வருமளவும் வாசிப்பதிலும் අවවාද කිරීමේද புத்தி சொல்லுகிறதிலும். ඇයි ඉස්සෙල්ලා කියවන්නයි කිව්වේ පස්සේ අවවාද කරන්නයි කිව්වේ? ஏன் முதலாவது வாசிக்கவும் பின்பு புத்தி சொல்லும்படியாக கூறினார்? අපි යමෙකුට අවවාදයක් දෙනවා නම් මුකුත් නෑ, අපි වාඩි වෙලා ප්ලේන් ගැන කියනවා, හඳ ගැන කියනවා, ආස ගැන කියනවා. එහෙම දේව සභාවේ අවවාද දෙන සිරිතක් නෑ. ஏனால் நான் எங்கேயாவது உட்கார்ந்து ஆலோசனை சொன்னால் பிளேனை குறித்து சொல்லுவோம், சந்திரனை குறித்து சொல்லுவோம். அவ்வாறு ஆலோசனை வழங்குவதில்லை. පේදුරුතුමා කිව්වා
பேதுரு கூறினார், යමෙක් කතා කරේ නම් දෙවියන් වහන්සේගේ වාක්‍ය වශයෙන් කතා කරේවා. ஒருவன் பேசுவாரானால் கர்த்தருடைய வார்த்தை குறித்தே அன்றி කවුරු பேசுவார். හරි කෙනෙක් තමාගේ ජීවිතේ ප්‍රශ්නයක් එක්ක අපි ළඟට ආවොත් ஏனால் ஒரு பிரச்சனையோடு எங்களிடத்திலே வந்தால் අපිට උත්තර දෙන්න තියෙන ක්‍රම දෙකයි. எங்களுக்கு இரண்டு வழி இருக்கின்றது. පළවෙනි දේ බලන්න ඕන මේ කෙනාගේ කතාව තුල දේව වචනේ කැමැත්ත මේ කෙනාට කියන්න ඕන. முதலாவதாக தேவ வார்த்தையில் இருக்கிறான அவருடைய வெளிப்பம் அந்த தேவனுடைய சித்தம் என்ன என்பதை சொல்ல வேண்டும். ප්‍රඥාවේ ක්‍රමවේදය කියලා දෙන්න ඕන. இரண்டாவது ஞானத்தினுடைய வழிகளை அவருக்கு சொல்ல வேண்டும். දේව වචනේ ක්‍රියාත්මක කරවීමට ප්‍රඥාවේ ක්‍රමවේදය අවශ්‍යයි. தேவனுடைய வார்த்தை நிறைவேறுவதற்கு ஆலோசனை ஆவிக்கிட்டவனமாக இருக்க வேண்டும். ஞானத்தின் வார்த்தையாக இருக்க வேண்டும். දැන් එක දවසක් දෙවියන් වහන්සේ යෙරමියාට කිව්වා ஒரு நாள் எரேமியாவோடு தேவன் பேசினார். නුඹ හින්නෝම් පුත්‍රයන්ගේ මිටියාවතට ගිහිල්ලා நீ ஹிம்னோன் புத்தருடைய பள்ளத்தாக்குக்கு சென்று මා විසින් කියන අනාගත වාක්‍ය නුඹ සෙනඟට කියන්න ඕන. நான் சொல்லுறான தீர்க்க ஜனங்களுக்கு சொல்ல என்று சொன்னார். ඒ ක්‍රමවේදයක් කිව්වා. அதற்கு ஒரு ஒழுங்கை சொன்னார். තනියම නොගොස් පූජකයින්ගේ වැඩිමහල්ලන්ද සෙනඟගේ වැඩිමහල්ලන්ද එක්ක යන්න කියලා මේක යෙරමියා 19 ඉඳලා තියෙනවා. இந்த இடத்துல எரேமியா 19 முதலாம் வசனம் சொல்லப்படுகிறது. அங்கே மூப்பர்களையும் ஆசாரியர்களையும் அங்கே கொண்டு போகும்படியாக ඊට சொன்னார். පස්සේ කලයක් රැගෙන ගිහිල්ලා කියන්න. அதன் பின்பு ஒரு குடத்தை கொண்டு போகும்படியாக ඒ கூறினார். ශබ්දය පිටවෙන්න ඕන ක්‍රමය අවශ්‍යයි. ආරක්ෂාවට අවශ්‍ය කරන සේවකයා අවශ්‍යයි. තමයි දෙපැත්තේ සිටින ක්‍රමවේදය කියලා දුන්නා. ஏனென்றால் அங்கே சத்தம் வெளிப்படத்தக்கதான ஒரு விதம் வேண்டும். அதேவனத்தன பாதுகாப்புக்காக அங்கே ஆசாரியர் மூப்பர்கள் தேவைப்படுகிறது. දේව වචනේ කියනවා නුඹ නැනවත් කරන්න පුළුවන් වූ බාල වයස්වල පටන් නුඹ දැනගෙන සිටින දේව ලියවිල්ල පාවිච්චි කළ යුතුයි කියලා. நீ இளவயது முதல் கற்றுக்கொண்டான காரியத்தை நீ அதால் பாவிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. අද මම දකිනා බොහෝ වෙලාවට දේවදාසෝ ළඟට උපදේශන ගන්න ආපම මේ රටේ නැති වල්පල් කතන්දර අනවශ්‍ය දේවල් විවාහයක් ගැන ඇහුවත් මරණයක් ගැන ඇහුවත් උපතක් ගැන ඇහුවත් මේ ඕන් නැති ඒවා. එක වචනයයි. බයිබලයේ මෙසේ කියන්නේ මේකයි සත්‍යතාවය මේකයි ක්‍රමය. එච්චරයි. එතනින් එහාට අපිට තීන්දුව දෙන්න බෑ. இன்றைக்கு ஒருவர் ஒரு ஆலோசனை பெற ஒரு ஊழியத்திலே வந்தால் அவர் தேவையில்லை எல்லா காரியங்களையும் வைத்து அழுப்பிக் கொண்டிருப்பார். அப்படி அல்ல, வேத வார்த்தையின்படி ஒரு கல்யாணமோ அல்ல மரணமோ இது வார்த்தைப்படி ஆலோசனை இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். ඇදහිලිවන්තයා කතා කරනවා මගේ කැමැත්ත දේව කැමැත්ත වෙනකම්. இந்த விசுவாசியானவர் என்னுடைய சித்தம் தேவனுடைய சித்தமாக வேண்டும் என்று ඒක பேசுவார். තමයි ඇදහිලිවන්තයාගේ ස්වභාවය. මගේ කැමැත්ත දේව කැමැත්ත කරනකම් මම නැගිටින්නේ නැහැ කියලා ඉන්නවා. ඉතින් පාලකවරයාත් නොමග යනවා. ஏனென்றால் அந்த விசுவாசி வந்து சொல்லுவார் என்றால் என்னுடைய சித்தம் தேவ சித்தமாக மாற வேண்டும் என்று சொல்லப்படினால் ஊழியக்காரன் வழி தவறி போய் விடுவார். අවවාද කිරීමට ප්‍රථමයෙන් කියවීමේ නිරතවයන් එවිට නුඹ නැනවත් වෙනවා. නුඹ තුල දේව ලියවිලි ස්ථීර වෙනවා. නුඹ දේව වචනේ ප්‍රකාරයටයි කතා කරන්නේ. ஆகவே புத்தி சொல்வதற்கு முன்பதாக நாங்கள் வாசிக்க வேண்டும். அப்படியானால் தான் வழி தவறி போகாதபடிக்கு நாங்கள் சரியான ஆலோசனைகளை வழங்க முடியும். දේවදාසයෙකුට පුළුවන් මිනිස්සෙකුට දක්වන්න මානසික ප්‍රේමය. හැබැයි මනුෂ්‍ය ආත්මයෙන් වැඩෙන්නේ නැහැ. ஏனால் ஒரு ஊழியக்காரனானவர் ஒரு மாம்ச அன்பை ஒரு விசுவாசிக்கு செலுத்த முடியும். ஆனால் ஆவிக்குரியவராக மாற மாட்டார். දැන් සමහරක් අවස්ථාවන්වලදී ඇදහිලිවන්තයා බලාපොරොත්තු වෙන්න පුළුවන් මානසික ප්‍රේමය පමණක්ම හැම දවසම හැබැයි තරවට්ටුවක් දුන්නොත් ඒක නඩන්න ගනි. ஏனால் ஒரு விசுவாசி எப்பொழுதும் மாம்ச ரீதியாக அவரை நேசிக்க வேண்டும். அவரை கடிந்து கொள்ளும் பொழுது விழுந்து விடுவார். ඔය යන විදියට ගියොත් එහෙනම් පල්ලි යන්නෙත් නැහැ සුවර්ග යන්නෙත් නැහැ. ஏனால் அப்படி பார்க்கும் பொழுது அவர் ஆலயத்துக்கும் போக மாட்டார்கள், பரலோகத்துக்கும் போக ඒ மாட்டார்கள். නිසා තිමෝතිට උගන්වා දෙනවා සෙනගත් එක්ක වැඩ කරන්න ඕන ආකාරය මොකක්ද කියලා. ஆகவே இந்த திமுத்தையை கற்றுக் கொடுக்கிறார். ஜனத்தோடு கூட எவ்வாறு நீங்கள் ஊழியத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்று. ඊළඟට කියවීමේද අවවාද කිරීමේද ඉගෙන්වීමේද යෙදී සිටින්න බලා ගනින්න. அடுத்ததாக உபதேசிக்கிறதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். මොනවද උගන්වන්නයි කිව්වේ? எதை நாங்கள் உபதேசிக்க வேண்டும்? යේසුස් වහන්සේ කිව්වා இயேசுவானவர் கூறினார். තම ගෝලයින්ට මතෙව් සුභාරංචිය 28 மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்திலே මෙන්න මේ වචනය. இந்த வார்த்தையை குறித்து பேசினார். අපි මොනවද මිනිසුන්ට උගන්වන්න ඕනේ? நாங்கள் எதை ஜனங்களுக்கு பேச வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும்? දේව කැමැත්ත. தேவனுடைய சித்தத்தை. අපි කියමු මතෙව් 28 20. நாங்கள் வாசிப்போம் மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். කියවුවොත් තමයි නැනවත් වෙන්නේ. නැනවත් වෙච්ච ඉගෙන්වීමත් එක්ක තමයි මිනිසුන්ට වචනේ උගන්වන්න ඕනේ. நாங்கள் வாசித்தால் தான் தேவனுடைய வார்த்தையினுடைய ஆலோசனை எங்களுக்கு கிடைக்கும். அதை தான் நாங்கள் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். මා විසින් නුඹලාට අනකල සියල්ලම පවත්වන්නට ඔවුන්ට උගන්වාපල්ලා. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். එතකොට උන්වහන්සේ අපිට උගන්වපු දේවල් තමයි අපි රැඳවල් දෙකේ මේ වචන මෙනෙහි කරන්න ඕනේ. நாங்கள் எங்களுக்கு இயேசுவானவர் கற்றுக் கொடுத்த காரியங்கள் தான் இரவு பகலாக நாங்கள் தியானிக்க வேண்டும். විශේෂයෙන්ම අපි ඇතුල් වෙලා සිටින මේ කාල පරිච්ඡේදයේ දේව සේවයේ නිතර
බලවත් වෙමින් දියුණු වෙන්න පෙරදරන කාලයක අපි දැන් මේ ඉන්නේ. ஏனென்றால் நாங்கள் இந்நாட்களானது கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்துகின்ற காலகட்டத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கின்றோம். නිසා මගේ ප්‍රේමවන්ත සහෝදර සහෝදරිය විශේෂයෙන්ම දේව සේවයට පය තබා දේව සේවය තුල ඉදිරියට යන්න යන මේ සතිය තුල විශේෂ පුහුණුවක් ගන්න කාලයක්. ඒ නිසා කරුණා කොට තමාගේ ජීවිතේ ගොඩක් අය වශී වෙනවා, අර හැංගීම් බර වෙනවා, දර්ශනවලට බලයට වැටෙන එක මේව හොඳයි දෙවියන් වහන්සේගෙන් වෙනවනම්. නමුත් තමන්ගේ ක්‍රිස්තියානි සේවය තුල තමාගේ කතාව, හැසිරීම, ඇදහිල්ල, ප්‍රේමය, ඒ වාගේම පිරිසිදුකම, එමෙන්ම මේ කිව් කාරණා තුන ගැන ඉතා සැලකිලිමත් වෙන්න. ஆகவே நாட்கள் இந்த வாரம் முழுவதும் ஊழியருக்கான பயிற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அநேக காரியங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. ஆகவே ஜனத்து மத்தியில் நடக்கும் பொழுது இந்த பவுல் தீமோத்தேயுவை கட்டளையிட்டான காரியங்கள் 8 காரியங்களும் எங்களுடைய வாழ்க்கையில எங்கள் ஊழியங்களை நாங்கள் கைக்கொள்ள வேண்டும். ඊළඟ දේ තමයි 14 වෙනි පදයේ කතා කරන ඉතා වැදගත් ආත්මික දීමනාවන් පිළිබඳව. அடுத்ததாக 14ஆம் அதிகாரத்திலே ஆவிக்குரிய வரங்களை குறித்து பேசுகின்றார். සමහරක් අයට ආත්මික දීමනා තිබෙනවා. නමුත් පාවිච්චි කිරීමට තාම සුදුසු නැහැ. ஏனால் சிலருக்கு ஆவிக்குரிய வரங்கள் உண்டு, ஆனால் அது பாவிக்கத்தக்கதாக இன்னும் தகுதி அவர்களுக்கு வரவில்லை. ඇයි තමා පාවිච්චි කරන්න ගියාම අනුවනව පාවිච්චි කරන උඩංගු වෙනවා, තමා වැටෙනවා, තමා දන්නේ නැහැ. ஏனால் புத்தீனமான அவர்களை பாவித்து அதனால் மேட்டுமை அடைந்து விழுந்து போகின்றார்கள். එම නිසා සභාවක නායකත්වයක් විසින් යම්කිසි විදියකට අවසර නිදහස් කරන්නත් ඕන. මෙන්න මේ කාරණා නුඹ කිරීමේදී ප්‍රවේශමින් කරන්න. ஆகவே தலைமைத்துவம் கொடுக்கின்ற கட்டளையின்படி இன்னின்ன காரியங்களில் பாவிக்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் என்ற கட்டளைக்குள் இருக்க வேண்டும். යෞවනයෙකුට දීමනා තියනවා වෙන්න පුළුවන්. ஒரு வாலிபனுக்கு வரமானது இருக்க முடியும். නමුත් යෞවනයාට මේරු තාම ප්‍රඥාවක් නැත්නම් මේක නා දීමනාව පාවිච්චි කිරීමේදී ජෝලිතකමට දුර්වලකම් කරන්න පුළුවන්. இந்த வாலிபனானது தனக்கு இருக்கிற வைராக்கிய நிமித்தமாக அவர் பாவிக்கும் பொழுது அவர் அந்த இடத்திலே தவறு விடப்பட முடியும். ඊට පස්සේ ඒක නා මට දෙවියෝ කතා කළා තමාගේ මනස අවුල් කරගන්න පුළුවන්. ஆகவே கர்த்தர் பேசினார் மனதை அவர் குழப்பிக் கொள்ள முடியும். ඒ නිසා කෙනෙක්ගේ දීමනා පාවිච්චි කිරීමේ රටාව වේගවත් අඩු වැඩි කරමින් නායකයෙක් විසින් හසුරවන්න ඕන නැත්නම් මේක නාගිලා කොහෙ වැටෙයිද දන්නේ නැහැ. ஆகவே ஒரு தலைமைத்துவம் மூலமாக அந்த சீஷனானவனை அவர் கட்டுப்படுத்துவதற்குள்ளே அங்கே இருக்க வேண்டும். එම නිසා තමයි මේ ලෝකේ ඇතැම් අය නායකයෙක් නැතිව දීමනා පාවිච්චි කරන්න ගිහලා අන්තිමට බොරු කියමින් වැටමින් නාස්ති වෙලා තියෙනවා. ஆகவே இந்த அநேகரை பார்க்கும் பொழுது ஒரு தலைமைத்துவ நடத்திப்புக்கு இல்லாதபடினாலே வரங்களால் பாதிக்கப்பட்டு அவர் விழுந்து போயிருக்கின்றார்கள். මම කියන්නේ නෑ ඔවුන්ට දීමනාවක් නොතිබුණයි කියලා. நான் சொல்லவில்லை அவருக்கு வரங்கள் இருக்கவில்லை என்று. නමුත් මම කියනවා ඔවුන්ට දේව දීමනාව හා සාතන් ඔවුන්ව හසුරවපු කාරණා දෙක අඳුනගන්න බැරුව ගියා. அவர்களுக்கு தேவனுடைய வரத்தை பாவிக்கின்ற விதமும் பிசாசு பாவிக்கின்ற விதத்தையும் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. ඒ වගේම සමහරක් අය දේව හාස්කම තුල උඩංගු වෙලා අන්තිමේදී තමා දේව වචනයෙන් පහකට යනවා, දීමනාව විතරක් ඉස්මතු කරනවා. அந்த வரங்கள் மூலமாக ஒரு மேட்டிமை அடைந்து தேவனை விட்டு விலகி வார்த்தை இல்லாமல் அவர்கள் நடந்து கொள்கின்றார்கள். ඊට පස්සේ මන්ට වචනය ගැන අවබෝධයක් නැහැ, දීමනාව යන තැන බලාපොරොත්තු වෙනවා. ஏனால் வார்த்தை குறித்து தெளிவில்லை, ஆகவே போகின்ற இடத்திலே எல்லாம் வரங்களை குறித்து எதிர்பார்க்கின்றார்கள். ඉස්සන අපූර්ව උපදේශනයක වැඩිමහල්ලන්ගේ අත්දැකීම ඇතුව අනාගත වාක්‍යයෙන් නුඹට දෙන ලද නුඹ තුල තිබෙන දීමනා විවහාර නොකර නොසිරී. ඒ කියන්නේ තිමෝතිට කියනවා පාවිච්චි කරන්න අවසර දුන්නු ඒවක් ටික. இந்த இடத்திலே சொல்ல கடைசி 14ஆம் வசனம் சொல்கிறது, மூப்பர்மாருடைய அனுமதியோடு கூட நீர் வரங்களை பாவிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். දැන් සමහරක් අය ජෝලිතකමට සමහරක් දේ කරගෙන යදී අපිට පුළුවන් කියන්න දැනට මේක නවත්තන්න මක්නිසාදයක් ඔබට දී තිබෙන බලතල පමණක් පාවිච්චි කරන්න. ஆகவே அந்த இடத்தில் ஒருவர் வேலை செய்து கொண்டு போகும் பொழுது அவரை நாங்கள் கட்டுப்படுத்த முடியும். நீங்கள் இந்த இடத்துல இவ்வாறு தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் சொல்லலாம். එම නිසා තමයි හැම කෙනෙකුටම හිසට අත තැබීමේ අවසරය දෙන්නේ නැත්තේ. ஆகவே தான் எல்லாருக்கும் தலையிலே கை வைக்கும்படியான அனுமதி கொடுப்பதில்லை. එම නිසා තමයි හැම කෙනෙකුටම රාත්‍රී භෝජනයේ මේසෙන අත තැබීමේ අවසරය දෙන්නේ නැත්තේ. ஆகவே தான் அநேகருக்கு ஒரு சிலருக்கு மேசையிலே கை வைக்க இடம் கொடுப்பதில்லை. මට මතකයි මම දේව සේවයට අවතීර්ණ වෙද්දිම දේව දීමනා බොහොමයක් ක්‍රියාත්මක වුණා. ஏனென்றால் நான் ஊழியத்துக்கு வரும் பொழுதே அநேக வரங்கள் எனக்குள்ளே வெளிப்பட்டது. නමුත් මම දේව සේවය කරන්න පටන් අරන් අවුරුදු 9කට පස්සේ තමයි මට දෙන්නේ සමහරක් අවසර, 11කට පස්සේ තමයි මට දෙන්නේ සම්පූර්ණ අවසර. ஏனென்றால் 9 வருடத்துக்கு பின்னர் தான் சில காரியங்கள் செய்யவும் 11 வருடத்துக்கு பின்னர் தான் முழு காரியங்கள் செய்யமாக அனுமதி கொடுக்கப்பட்டது. දීමනා පාවිච්චි වීමම සේවකයෙක්ගේ මේරු බව පෙන්වන්නේ නැහැ. ஏனென்றால் வரங்கள் பாவிப்பதன் மூலம் ஊழியக்காரருடைய பூரணத்தை காண்பிப்பதில்லை. එම නිසා තමයි ඇතැම් ස්ථානවල හාස්කම් සුභාරංචි වලට මිනිස්සු පාවිච්චි වෙලා ටික කාලෙකින් උන් දර්ශනයක් නැතුව වැටිලා යන්නේ. ஆகவே தான் சில இடங்களிலே வரங்கள் பாவிக்கப்படுகின்ற காலங்கள் செல்லும் பொழுது தரிசனம் இல்லாமல் அவர் விழுந்து போகின்றார்கள். තිමෝතිව අපූර්ව ක්‍රමයකට ඔහුව ගොඩනගන අශුද්ධ පවුල්තුමා මේ අවවාද දෙමින්
இந்த விதமான எச்சரிக்கையை கொடுத்து அற்புத விதமாக இந்த தீமோத்தேயுவை அவர் கட்டி எழுப்புகிறார். ඔබ දන්න සමහරක් අය ජූලිතකමට දේව ලියවිල්ලේ පිට තිබෙන දේවල් අනන්තවත් දේව මෙහයන් මැදිය කරන අවස්ථා මම දැකලා තියෙනවා. ஏனென்றால் இந்த வைராக்கியத்தை நிமித்தமாக அவருக்குள்ளே இருக்கிறான உணர்ச்சி வசப்பட்டு வேதத்தை இல்லாத காரியங்களை அவர் செய்வதுண்டு. ප්‍රශංසා ගීතිකා ලෝකයේ සින්දු බවට පත් කරගත්තු අවස්ථා මම දැකලා තියෙනවා අහලා තියෙනවා. ஏனென்றால் துதியின் பாடல்களை உலக பாடல்களை போன்ற நிலைக்கு கொண்டு வந்ததை நான் கண்டிருக்கின்றேன். පූජාසනයක් මත ඇදහිල්ලේ ක්‍රිස්තියානි ආලේපේ නොලත් හැකියාවන් තිබෙන විවිධ අය සමග එකතු වී ආත්මික මනුෂ්‍ය වැඩ කරලා ඔවුන්ගේ ආත්මයත් ඒ පැත්තට නමාගෙන තිබෙනවා. ஏனென்றால் சில ஊழியக்கார ஆவிக்குரியவர்களோடு கூட மாம்சத்துக்குள் சேர்ந்தபடியினால் இந்த ஆவிக்குரிய மனிதன் அவருடைய பக்கம் திருப்பிக் கொண்ட சந்தர்ப்பங்கள் உண்டு. අපිට ඉගෙන්වීමක් අවශ්‍ය මේ නිසායි. இதனால் எங்களுக்கு ஒரு உபதேசம் தேவை. 15 වෙනි වචනයත් වැදගත්. 15ஆம் வசனம் கூறுகிறது. මේ වචන දෙක පවසලා ඉන්න අනතුරු ඔබට අත්අබන්ට යනවා. நான் இதை கூறி முடித்துவிட்டு நான் கை வைக்க போகின்றேன். ඊළඟ දේ තමයි අපේ සේවයේ දියුණුව මනුෂ්‍යය දකින්න ඕන. நாங்கள் தேறுகிறதை இந்த ஊழியத்திலே ஜனங்கள் காண வேண்டும். අපි හැමදාම සමහරක් විට කියන මම සේවය කරනවා මෙතන පුදුම බාධා තියෙන්නේ මට බාධා ජය ගන්න තමයි දේවදාසයා යන්නේ. சிலர் சொல்லுவார்கள் இந்த இடத்துல ஊழியம் பயங்கர தடையுண்டு தடையை மேற்கொண்டு நாங்கள் வளர வேண்டும். නුඹේ දියුණුව සියල්ලන්ට පෙනෙන පිණිස ඒ දේවල් කඩිසර ලෙස භාවිතා කරමින් එහිම යෙදී සිටපන්නේ. நீ தேறுகிறது யாவரும் விளங்கிக் கொள்ளும்படி இவைகளை குறித்து சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. ඒ දීමනා පාවිච්චි කරද්දී ඒවා තුල වැඩ කරද්දී කඩිසරකමක් තියෙන්න ඕන. இந்த இடத்திலே நாங்கள் இந்த வரங்கள் பாவிக்க முடியும் எங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பு தேவை இருக்கிறது. සමහරක් අයට කඩිසරකම වැඩි බ්‍රේක් නැහැ. அவர்கள் வேகம் கூட அவர்களுக்கு பிரேக் இல்லாமல் போய் விடுகிறது. මේ කතා කරන්නේ බ්‍රේක් ඇති කඩිසරකමක් ගැන. ஏனால் இது பிரேக் உள்ள ஒரு சுறுசுறுப்பை குறித்து சொல்லப்படுகிறது. කඩිසරයි කියන වචනය ASCII හැංගිලා තියෙනවා කාර්යක්ෂම භාවය. ஏனால் இதுக்குள்ளே அவர்களுக்கான உத்வேகத்தை பார்க்கின்றோம். දේවදාසව වැඩ කරද්දී වෙලාවට පිළිවෙලට වැඩ කිරීම ඉතාමත්ම වැදගත්. அந்த ஊழியக்காரன் நேரத்துக்கு ஏற்ற வண்ணமான காரியங்களை செய்ய வேண்டும். කාර්ය බහුලත්වය අසාර්ථකත්වයට හේතුවක් කරගන්න ඕන නම් ඒ මනුෂ්‍යයාගේ කාර්ය බහුලත්වයෙන් කිසිම වැඩක් නැහැ. ஏனால் அதிக வேலைப்பளு இருந்த போதிலும் அவர் ஒழுங்கில்லாமல் இருந்தால் அந்த வேலைப்பளு என்பது அற்பமாக எண்ணப்படும். තමා කාර්ය බහුලත්වය නිසා තමාගේ ඉලක්ක තමා කඩාවට්ට ගන්න ඕන නම් එවනියා කාර්ය බහුලලා තියෙන්නේ මොනවටද? නිෂ්ඵල දෙයටනේ. அதிக வேலை இருந்தும் கூட அவர் தன்னை விழுத்திக் கொள்வாரானால் அதிக வேலை எதற்காக நாங்கள் செய்ய வேண்டும்? මට පැය 24 කාර්ය බහුල වෙන්න පුළුවන් නමුත් මගේ ඉලක්ක හා පරමාර්ථ නැති වී යනවා නම් මගේ කාර්ය බහුලත්වය හරියට මං ගඟට ඉනි කැපියු මිනිහෙක් වගේ. ஏனென்றால் நாங்கள் 24 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலை இருந்த போதிலும் கூட நான் இலக்கை தவறுவேனானால் நான் ஆற்றிலே கல்லை போட்டதுக்கு சமமாயிருக்கும். ඒ නිසා කාර්ය බහුලත්වය කඩිසරකමට බාධාවක් කරගන්න ඕනෙත් නෑ. කාර්යක්ෂම භාවයට බාධා කර අපි යම් කාල යම් ක්‍රියාවන් කරනවයි කියන කාලවල ඉලක්කවලට වැඩ කිරීම තමාගේ කඩිසරව වැඩ කිරීමේ සේවයේ ගුණාංගය. ஏனென்றால் இந்த காலத்துக்குள்ள இந்த வேலையை நான் செய்து முடிக்க வேண்டும் திட்டமிட்டு நாங்கள் செய்ய வேண்டும். ஆகவே சுறுசுறுப்பாகவும் செய்ய வேண்டும். அந்த வேலைகளை நிதானித்தும் செய்ய வேண்டும். තැනකට යනවයි කිව්වොත් වෙලාවට යා යුතුයි. ஒரு இடத்துக்கு வருகிறா அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு போக வேண்டும். යම් කාලවල වැඩ කරනවයි කිව්වොත් ඒ කාලවල වැඩ කළ යුතුයි. சில காலங்களில் நேரங்களில் சில வேலை செய்யணும் அந்த காலங்களில் அந்த நேரத்தில் அந்த வேலை செய்ய வேண்டும். ඉන්නේ නැගිටීමට වෙලාවක් නියම කරන නම් ඒ වෙලාවේ නැගිටී ළඟ වැඩේට තමයි යා යුතුයි. நித்திரையில எழும்புற நேரம் ஒண்ணுனா அந்த நேரத்திலுமே அந்த வேலைக்கு போக வேண்டும். අපි සමහරකට කියනවා බිසි කියලා. බිසි කියන වචනේ ජීවිතයක තියෙන්න බෑ. එහෙම නැත්නම් ඒ ජීවිතේ කලමනාකාරීත්වයක්. ஏனால் அதிக வேலை என்று நாங்கள் சொல்லுவோம். அப்படி அல்ல எங்களுக்கு ஒரு ஒழுங்கை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ඕනම වැඩ කොටසක් තමා හරි විදියට කලමනාකරණය කරගත්තොත් තමන්ට කරන්න බැරි කමක් නැහැ. ஏனால் எந்த ஒரு வேலையும் தான் ஒழுங்குபடுத்தினால் செய்ய முடியாமல் போவதில்லை. අපිට වැඩ 1000ක් කරන්න පුළුවන්. අපිලිවෙලක් නැතුව පිළිවෙලට වැඩ කරනවා. ஏனால் நாங்கள் ஒழுங்கின் முறையில் வேலை செய்தால் எங்களுக்கு 1000 வேலைகளை நாங்கள் செய்ய முடியும். හැබැයි ඔබේ ජීවිතේ තියෙන තීන්දුවක් ගත යුතු දේ සහ විසිකල යුතු දේ මොකක්ද කියන්නේ? ஆகவே எங்களோட வாழ்க்கையில் எடுக்கிற தீர்மானங்களை எரிந்துவிட வேண்டிய காரியங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டியங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். අපේ ඔළුව ඇතුලේ තිබෙන්නේ යම් කිසි ප්‍රමාණයක මතක ගබඩාවක්. ஏனென்றால் எங்களுடைய தலையில் இருக்கிற ஞாபக பண்டசாலை எனது ஒரு அளவு இருக்கின்றது. මම කැමති ඔබලගේ අතේ තිබෙන ජංගම දුරකථන වල තියෙන මෙමරි චිප් එකක්. ஏனென்றால் உங்களுடைய தொலைபேசிகளிலே மெமரி சிப் என்ற ஒன்று இருக்கின்றது. ඔබට පුළුවන් ෆොටෝස් දකින්න එක ගහන්න. நீங்கள் நினைக்கின்ற படங்களை எல்லாம் எடுக்கலாம். හැබැයි මේකේ තිබෙන මෙමරිය පිරෙනවා. இது இந்த மெமரியானது நிறைந்து விடும். ඒ වගේ අපේ ඔළුවට ගත යුතු බරසා ගත යුතු දේවල් තියෙනවා. අනවශ්‍ය හැමදේම ගත්තාම උවමනා දෙයට ඉඩ නැහැ. எங்களுடைய தலையிலே ஒரு சுமக்கக்கூடிய பாரம் இருக்கிற அந்த அளவே நாங்கள் எடுக்கணும். விட்டுவிட வேண்டியதை விட்டுவிட வேண்டும். එම නිසා අපේ ඔළුවට ගත යුතු දේවල් පමණක් අපි ගබඩා කරගන්න අපි තීන්දුව කරගන්න ඕන. ஆகவே நாங்கள் எடுக்க வேண்டிய காரியத்தை மாத்திரம் எடுப்பதற்கு நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். ඔබට රියදුරෙක් ඉන්නවා නම් ඔහු පාරවල් මතක තියාගත්තා. ஏனென்றால் உங்களுக்கு ஒரு டிரைவர் இருந்தால் அந்த சாரதி அந்த வீதிகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளட்டும். පාරවලුත්
කවුරුත් මතක තියාගන්නවා නම් ඔබගේ ගබඩාව තව පිරෙනවා. என்றால் நீங்கள் வீதிகளின் ஞாபகம் வைத்துக் கொள்ளணும் உங்களோட தலையிலே ඔබට உள்ள ஞாபகம் நிறைந்து ලේකම්වරයෙක් ඉන්නවා නම් ඔහු ලියුම් ලියපුවාවේ ඒ ලියුම ඔබේ ඔළුවට දාගත්තොත් ඔබේ ගබඩාව තවත් පිරෙනවා. என்றால் உங்களோட செயலாளர் இருந்தா அவர் கடிதங்கள் எழுதட்டு நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளும்போது உங்களோட தலை நிறைந்து ඒව விடும். සේවය කරද්දී මේක අදීලිවන්තයට තේරෙන්නේ නැහැ. இது ஊழியம் செய்யும் பொழுது விசுவாசிகள் புரிந்து கொள்வதில்லை. අදීලිවන්තයා කැමති ඔක්කොම ගෙනල්ලා ඉවරලා පණිට්ටුවෙන් වතුර හැලුවාගේ ඔබ මත හලන්ට. ஏனால் விசுவாசிகள் அந்த தண்ணீரை ஊற்றுவோர் ஒரு வாளி தண்ணி ஊற்றி போல தலையிலே ஊற்றி விடுவார்கள். හැබැයි ඔවුන් කියන හැම දෙයක්ම ඔබ විසින් පිළිවෙලට හරි දේ කළ යුතුයි. නමුත් ඔබ විසින් ගත යුතු දේ ඔබ මා දැනගන්න ඕන. ஆனால் அவர் சொல்வதை நீங்கள் சரியாக செய்ய வேண்டும். ஆனால் சொல்வதை எல்லாம் எடுக்க வேண்டும் என்றது இல்லை. නැත්තම් ඔබට කඩිසරව වැඩ කරන්න බැරුව යනවා. அப்படியானால் உங்களுக்கு உற்சாகமா வேலை செய்ய முடியாமல் போய்விடும். එම නිසා කඩිසරව වැඩ කරන්න ඕන. ஆகவே நாங்கள் உற்சாகமா நாங்கள் வேலையிலே කඩිසරව වැඩ කිරීමට ජීවිතේ නිදහස්කමක් තියෙන්න ඕන. ஏனால் அந்த உற்சாகமா வேலை செய்வதில் உங்களுக்கு ஒரு விடுதலை இருக்க வேண்டும். එම නිසා තමයි අපි ගමනක් යද්දී හරි ඒකට යම් කාලයක් සීමාවක් තබා ගන්න ඕන. ஆகவே நாங்கள் ஒரு வேலை செய்யும் பொழுது காலங்களின் நேரங்களை நாங்கள் நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும். තමන්ගේ ජීවිතේ පෞරුෂය පෙනෙන්නේ එතනදී දේවදාසගේ පෞරුෂය හරි වැදගත්. මනුෂ්‍යයාගේ ඇදහිල්ල උපදවන්න. ஏனால் அந்த மனிதர்களை நடத்துவதற்கேற்ற வண்ணமாக ஊழியக்காரருடைய பின்னணி சரியானதாக இருக்க මේ வேண்டும். ඔක්කොම කළත් වැඩක් නෑ අපිට තියෙනවා පැහැදිලි ඉගෙන්වීමක්. ஆனால் இவை எல்லாம் செய்தும் பிரயோஜனம் இல்லை. எங்கள் එම சரியான නිසා உபதேசம் 16 இல்லாவிட்டால் වෙනි වචනේ කියනවා 16ஆம் வசனம் கூறுகிறது නුඹ ගැනත් නුඹේ ඉගෙන්වීම ගැනත් ප්‍රවේශම් යන්න. உன்னை குறித்து உன் உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாயிரு. ඒවායේ පැවතියන්න. இவைகளிலே நிலை கொண்டிரு. මක්නිසාද එසේ කිරීමෙන් නුඹද නුඹේ වචනේ අසන්නන්ද ගලවන්නේය. இப்படியானால் உன் உபதேசத்தை கேட்பவர்களை இரட்சித்துக் கொள்ளுவாய். අද බලන්න බොහෝ වෙලාවට දීමනා පමණක් පාවිච්චි කරලා බොහෝ දේවල් අලංකාරව කරන මිනිස්සුකින් ඉගෙන්වීමක් ඇහුවොත් ඉගෙන්වීම දන්නේ නැහැ. இதை பார்க்கும் பொழுது அதிகமாக வரங்கள் பாவிக்கிற மனிதன் வாழ்க்கையும் பொழுது அவனுக்குள்ள உபதேசம் இருப்பதில்லை. ඔබට ඉගෙන්වීමක් තියෙනවා. உங்களுக்குள்ள உபதேசம் இருக்குமானால் ජල බෞතිස්මය අවශ්‍යමද නැද්ද? அது தேவையா இல்லையா? ඕන අතරමංගලාගෙන අපිට ඒක එතනක් වැදගත් නැහැ කියේ. சிலவள் அந்த இடத்துல நான் அதை செய்து கொள்ளலாம் என்று சொல்லுவார். සුද්ධාත්ම බෞතිස්මය අවශ්‍යමද නැද්ද කියලා ඇහුවොත් එහෙම. சுவாமியின் அபிஷேகம் தேவையா இல்லையா என்று கேட்டால் ඔවුන්ට ඒ පිළිබඳව තරම් වැදගත් අපි සුභාරංචිකව ඒගොල්ලෝ දෙවියන් වහන්සේට ස්තුති කරනවා. නෑ ඉගෙන්වීමක් තියෙනවා. ஏனென்றால் அவர் சொல்றார் நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்கணும் தேவனை துதிக்கணும். ஆனால் எங்களுக்கு உபதேசம் என்று ஒன்று உண்டு. තිමෝතිට අවසානයේ අවවාද කරලා කියන්නේ ඔබ මොනතරම් කඩිසර වුණත් මොනතරම් ක්‍රමවත් වුණත් උඹේ ඉගෙන්වීම ගැන ප්‍රවේශන්වයන් අන්තිමේදී මිනිස්සු ගැලවීමට එන්නේ නුඹේ ජීවිතයේ සාක්ෂිය දැකලා. උඹ සාක්ෂියක් නැති කරගත්තොත් තා මිනිස්සෙක් ගැලවීමට එන්නේ නැහැ. இந்த உபதேசம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு சொல்கிறார் உனக்கு எல்லாம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. உபதேசம் இல்லை, உபதேசம் இருக்க வேண்டும். அதேமாதிரி நீ நடந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில சாட்சி நிமித்தமாகவே மற்றவர்களை ரட்சித்துக் கொள்ள முடியும் என்று சொல்கிறார். ඒ නිසා මේක තමයි දෙවියන් වහන්සේ උදෑසන මට දෙන ලද පණිවිඩය ඔබත් එක්ක බෙදා ගන්න. இதைத்தான் இன்றைய காலையிலே தேவன் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கொடுத்தான் ஆலோசனை. මම විශ්වාස කරන ඔබගේ ජීවිතයේ මේ වචනේ හරහා දෙවියන් වහන්සේ ස්පර්ශයකට ගෙනාවයි කියලා. நான் நினைக்கிறேன் இந்த வார்த்தை கூடாக ஆண்டவர் உங்களை தொட்டிருக்கின்றார் என்று. මේක ලෝකේ කොතනකෝ අසන බලන මිනිස්සු මේ කර්ණ කොටගෙන යහපත් දේව දාස්දාසින් බවට පත් இந்த වෙනවා. உலகத்தில் எங்கே இருந்து ஒரு மனித இந்த வார்த்தையை கேட்டால் பார்த்தால் அவரை தேவன் தொடுவார். අපි නැගිටිමු දේව පාමුල ස්වාමින් වහන්සේ ඉදිරියේ. நாங்கள் தேவ சமுத்திரம் எழுந்து நிற்போம். මා කැමති මෙම ස්ථානයේ විවිධ දේව සේවාවන් කරන වැඩිමහල්ලෝ බයිබල් ශිෂ්‍යෝ දේව ගැතිවරු ඔවුන් සියල්ලෝ මත් දවස් සිටිනවා. இந்த நாளிலே இந்த பலவிதமான ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் மூப்பர்கள் பலப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். උපස්ථායකයෝ විවිධ ආකාරයෙන් සේවාවන් වලට දායකත්වයේ දෙන අය. அதே நம்ம உதவியாளர்கள் எல்லாம் இங்கே இருக்கின்றார்கள். මා ඒ අයට ප්‍රථමයෙන් මත් දවසේ අත්බල යාඥා කරන්නට යනවා. அவர்களுக்கு முதலாவதா நான் கைகளை வைக்க போகின்றேன். ඒ වගේම අපි ඉතා ඉක්මනින් නොවැම්බර් මාස ගේන්ට යනවා එක දවසක බයිබල් වැඩමුළුවක් මෙම දේවස්ථානයේ. நவம்பர் மாதத்திலே ஒரு நாள் வேலை திட்டம் ஒன்றை நாங்கள் கொண்டு வர போகின்றோம். ඒකට අපි සම්පූර්ණ කැඳවන්නට යන්නේ තාම මෙච්චර කාලයකට කිසිම දේව සේවයකට සම්බන්ධ නැති වෙච්ච කණ්ඩායමක්. அது ஏனென்றால் எந்த ஒரு ஊழியத்திலும் இதுவரையும் பங்கு பெறாதவர்களை அன்றைக்கு நாங்கள் அழைக்க போகின்றோம். ලබන වර්ෂයේ මේ දවස් වෙද්දී ඒ කණ්ඩායම ගෝලයෝ බවට පත් වී වැඩ කරන අය බවට පත් වෙන්න ඕන. அவர்கள் அடுத்த வருடம் நாட்கள் வரும்பொழுது சீஷர்களாகிய ஒரு ஊழியம் செய்ய ඒ போகின்றார்கள். නිසා ස්වාමින් වහන්සේගේ වචනේ කරන කොටගෙන අද ලොකු නිදහස් වීමක් ඔබ ලබන්නට යනවා. இந்நாளிலே கர்த்தருடைய வார்த்தையின் மூலமா நீங்க பெரிதான ஒரு விடுதலையை பெற போகின்றீர்கள். මා ජීවිතේ ක්‍රිස්තුස් වහන්සේගේ සැබෑ හේවායෙක් වෙන්න ඕන. ஏனால் நான் தேவனுக்கு முன்பதாக உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரனாக மாற வேண்டும். ප්‍රශංසාව වේවා තුති දෙවියන් උண்டாවදා. වහන්සේ. හalleluya. අසුති කරනවා ස්වාමිනේ. හalleluya.